அப்போ இப்போ ஒரு கலிபெருமாள்கிட்ட தலைவர் குளத்தூர் மணி ஒரு கோரிக்கை ஒரு இதை சொல்கிறாரு. இந்த மாதிரி தலைவர் வீரப்பன் உங்களை சந்திக்க விரும்புகிறார், நீங்கள் சந்திக்கிறீங்களா அப்படின்ற கேட்குறாரு. அப்போ நான் சந்திக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப வயசாக 80 வயசு கடந்திருந்தார். சட்டப்பையிலேருந்து ஒரு 10 ரூபாய் அண்ணன் குளத்தூர் மணி எடுத்து ஒரு கையெழுத்து போட்டு இந்த ஒரு நோட்டை பார்த்துங்க, இதை எடுத்துகிட்டு வரவங்க கூட நீங்கள் காட்டுக்கு போகலாம். வீரப்பனா அவருடைய குழுவில் இருக்கிற ஆட்களும் வந்துட்டு சந்தித்து கோழிகள்லாம் செஞ்சுருக்காங்க. சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க. இந்த மாதிரி சில தேவைகள் இருக்குது, மக்கள் இது குழு தோழர்களோட தொடர்பு எடுக்கணுன்றதெல்லாம் புலவர்கிட்ட அவர் சொல்கிறாரு. அது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்குள்ளே யானை வந்துடுது. ரொம்ப வறட்சியான நேரம், காட்டில் தண்ணி இருக்காது. தண்ணி தேடி வெளியே வருது யானை. பேசிட்டு இருக்கிறது பக்கம் வந்துடுது. இவங்க எந்த நேரத்திலும் நவீன இயந்திரங்கள்லாம் வச்சுருப்பார் வீரப்பன். AK-47, SLR 303. அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துருந்தது. இந்த வந்தது போனவங்க யாராவது நீங்கள் கூப்பிட்டு வந்த ஆட்கள் இல்லை இவங்க தொடர்பாளர் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க, இவங்க மேலே உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்கா, ஏதோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி கேட்டார். கடைசியில் அவருக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது, அதனால் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு என்கவுண்டர் பண்ணப்பட்டதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான். அப்போ அவருக்கு கண் பார்வையெல்லாம் எப்படி இருந்தது? அதுமாதிரி போலீஸ் தரப்பில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, புலிகள்கிட்ட உங்களை கொண்டு சேர்த்துடுறோம். அது போலீஸ் சொல்கிற கதையை 2. ஒன்று கண் ஆப்ரேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்புறம் விடுதலை புலிகள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக வெள்ளைத்துறை அனுப்பிச்சு புலிகளுக்காக அவர் வெளியே வரல, கண் ஆப்ரேஷனுக்காக வெளியே வரல. அப்படி இப்போ என்னதான் நடந்துன்னு நினைக்கிறீங்க சார்? கடைசி நேரங்களில் அந்த என்கவுண்டர் உண்மைதானா இல்லையா? என்கவுண்டர்ன்றதெல்லாம் கிடையாது, கொலை தான். அது போலி மோதல் தான். சூழ்ச்சியால் தான் இவர் வீழ்த்தணும், வேறு வழியே இல்லை. உளவு பிரிவு தான் வேலை செஞ்சாகணும். படையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வீரப்பனோட பல நேரங்கள் போலீஸ் உள்ளே போயிட்டு அவங்க கூட இருந்திருக்கான். இது செய்ய முடியல, அவங்களும் போலீஸ்னு கண்டுபிடிச்சி விரட்டி விட்ருக்காங்க. இவர் தான் வீரப்பனுடைய சாவில் இவருடைய பங்கு பெருசு அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் எங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது. ஆளுக்கு ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, அவங்களோட சண்டை நடக்கலை. துப்பாக்கி இதெல்லாம் அவங்க பயன்படுத்தலை, சண்டை நடக்கலை. அவங்க முதல்ல மயக்க அடைய வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் மயக்க அடைய வச்சுருக்காங்க. உயிரோடு எடுத்த பிறகு டார்ச்சர் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க. வீரப்பனுடன் கடைசி காலங்களில் நெருங்கிய தொடர்பில் இருந்தவரும் இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளருமான அரூர் வேடியப்பன் அவர்கள், அவருடன் பேசலாம். வணக்கம். முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கள் சார். உங்களோட பின்புலம் என்ன, எப்படி நீங்கள் வீரப்பனை சந்திச்சீங்க? தருமபுரி பகுதி மாவட்டத்தில் மனித உரிமை தளத்தில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி அங்கே இருக்கிற இடதுசாரி அமைப்புகள், நக்சல்பாரி அமைப்பு தோழர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக வழிகளில் போராடிட்டு இருக்கோம். அவங்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கிற ஒரு நபர். அந்த அடிப்படையில் பல மார்க்சிய லெனின் குழுக்களோடு எனக்கு ஒரு இணக்கமான தொடர்பு இருக்கும். அந்த வகையில் தான் ஒரு புலவர் கலிபெருமாள் என்ன இந்த வீரப்பனுடைய தொடர்புகளுக்கு தேர்வு செய்கிறார். எப்போ பார்த்தீங்க சார் வீரப்பன்? 2004 மார்ச் கடைசி வாரத்தில். அக்டோபரில் வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்படுறார். அது மார்ச்ங்கிறது கிட்டத்தட்ட கடைசியில் ஒரு 2 நாங்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கடைசியாக சந்திக்கிறோம். எங்களுடைய சந்திப்பு ஆகஸ்ட் 4ஆம் தேதி முடியுது. அக்டோபர் 18 அவர் கொல்லப்படுறார். எதுக்காக கலிபெருமாள் உங்களை செலக்ட் பண்ணார் சார் வீரப்பனோட சந்திக்கிறதுக்காக? ஏற்கனவே ஒரு தலைவர் குளத்தூர் மணிக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு வீரப்பன், மக்கள் இத குழு சந்திக்கணுன்ற கோரிக்கை வச்சிருக்காரு. அப்போ ஏற்கனவே நீங்கள் ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு, நாகப்பா கடத்தலுக்கு பிறகு காவல்துறையினுடைய நெருக்கடி அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வந்த தமிழ்நாடு விடுதலை படை, மீட்சி படை, சுபேலவரசன் அமைப்பை சார்ந்தவங்க யாருமே காட்டில் தாங்க முடியல, நிற்க முடியாமல் வெளியே போயிட்டாங்க. இந்த சூழ்நிலை நீங்கள் இன்னொரு இப்போ நெருக்கடியாக வேறு இருக்குது. இப்போது காவல்துறை நெருக்கடி அதிகமாக இருக்குது. இப்போ வேறு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா? அப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட அரசு அப்போ ஒரு நெருக்கடிக்கு ஆளாகுவீங்க, அது சிக்கலை உருவாக்கும், வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறார். அப்புறம் மறுபடியும் தொடர்ச்சியாக அவர்கிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. சரி பரவாயில்ல, யாரும் தொடர்பு வேண்டாம், இப்போ ஒரு கலிபெருமாளையாவது நாங்கள் ஒரு முறை சந்திச்சிடறோம் அப்படின்ற அந்த கோரிக்கை வைக்க அந்த குளத்தூர் மணிக்கிட்ட தலைவர் வீரப்பன்னு சொல்கிறாரு. அது அடிப்படையில் இப்போ 2023 டிசம்பரில் பொன்பரைப்பியை சேர்ந்த தமிழ்நாடு விடுதலை படை தமிழரசன் புலவர் கலிபெருமாளோட இயங்கியவர், அவருடைய ராஜேந்திரன், அவருடைய அப்பா இறந்துறாரு. அது நிலைவேந்தல் படத்திறப்பு விழா நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் தலைவர் குளத்தூர் மணி கலந்துக்கிறார், தோழர் புலவர் கலிபெருமாளும் கலந்துக்கிறாரு. அப்போ புலவர் கலிபெருமாள்கிட்ட தலைவர் குளத்தூர் மணி ஒரு கோரிக்கை ஒரு இதை சொல்கிறார். இந்த மாதிரி தலைவர் வீரப்பன் உங்களை சந்திக்க விரும்புகிறார், நீங்கள் சந்திக்கிறீங்களா அப்படின்றது கேட்குறாரு. அப்போது நான் சந்திக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப 80 வயசு கடந்திருந்தார்.
உடல் தளர்வுற்று இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் இவர் இப்போ முடியுமான்ட்டு அவருக்கு ஒரு சந்தேகத்தில் கேட்டிருப்பார் போல இருக்கு. சந்திக்கிறீங்களா, இந்த மாதிரி உங்க விரும்புகிறாரு, சந்திக்கிறீங்களா அப்படின்றது. சரி, இவரும் ஒன்றும் மறுப்பு எதுவும் யோசிக்காமல் சொல்லியிருக்காரு, நான் சந்திக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு பிறகு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நான் சேலத்தில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் தங்கிருங்க அப்படின்னு குளத்தூர் மணி சொல்கிறாரு. இல்லை, நான் எனக்கு நம்பிக்கையானவர், எனக்கு நம்பிக்கைக்குரிய தோழர் அரூரில் இருக்கார் வேடியப்பன்ட்டு, அவர் வீட்டில் வந்து நான் தங்கிடுறேன், அங்கேருந்து என்னை கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது சட்டப்பையிலேருந்து ஒரு 10 ரூபாய் அண்ணன் குளத்தூர் மணி எடுத்து ஒரு கையெழுத்து போட்டு, இந்த ஒரு நோட்டை பார்த்துங்க, இதை எடுத்துகிட்டு வரங்க கூட நீங்கள் காட்டுக்கு போகலாம், நான் அனுப்புகிறேன், நம்பிக்கையான ஆளில் நீங்கள் அவங்களோட போகலான்றதை சொல்லிடுறாரு. இந்த செய்தியை சொல்கிறது வந்து ஒரு தலைவர் குளத்தூர் மணி என்கிட்ட சொல்ல, புலவர் கலியபெருமாள் 2-3 முறை இந்த செய்தி சொல்லியிருக்கார் அந்த நோட்டில். ஏன்னா இதை நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிருக்கிறேன். அது ஒரு அவர் சொன்னதை இதுக்கு பொருள்படக்கூடாதுன்றதை அது தெளிவுபடுத்துகிறேன். புலவர் கலியபெருமாள் அந்த செய்தி என்கிட்ட சொன்னார், தலைவர் இந்த மாதிரி அவரையும் குளத்தூர் மணியும் தலைவர்னு தான் சொல்லுவார். பார்த்துட்டு வந்துடுறார். திடீர்னு மார்ச் முதல் வாரத்தில் ஒரு நாள் புலவர் கலியபெருமாள் எனக்கு ஃபோன் பண்ணுறார், நான் ஊருக்கு வரேங்க அப்படின்னார். சரி வாங்கய்யா அப்படின்ட்டேன். அடுத்த நாள் புறப்பட்டு வந்துட்டார், வீட்டுக்கு வந்தார், எல்லாம் பேசிட்டு வந்தோம். அப்போ சொன்னார், பார்த்துட்டு நான் தலைவரை சந்திக்க போகிறேன்னார். எனக்கு புரியல, அவர் திடீர்னு தலைவரை சந்திக்க போகிறேன்னது எனக்கு புரியல. அப்புறம் என்னங்க சொல்கிறீங்க, அதை யாரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்கும்போது இப்போ வீரப்பனை சந்திக்க போகிறேன் அப்படின்றத சொன்னார். என்னங்க உங்கள் உடல்நிலை எந்த அளவுக்கு இதாக இருக்குது, நெளிவுட்ருக்கிறீங்க, இந்த சூழ்நிலை போய் காட்டில் 3000 போலீஸ் மேலே தேடிட்டு இருக்கிறான், அவங்களே போய் இப்போ பக்கம் போக முடியல, நீங்கள் போய் எப்படிங்க அந்த காட்டுக்குள்ளே போய் எப்படி சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் சொன்னதே நம்ப முடியல. இது உண்மையாக இருக்குமான்றதில் எனக்கு நம்பிக்கையே வரல எனக்கு. ஒரு திடீர்னு அடுத்த நாள் நான் வேறு வேலையாக நான் வீட்டிலேருந்து வெளியில் போயிடுறேன். அந்த நேரத்தில் 2 பேர் வராங்க. வந்துட்டு புலவர் கலியபெருமாளுக்கு காட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா முதல் நாள் போயிட்டு ஒரு வீரப்பனுக்கு சொந்தக்காரர் தங்கான்ட்டு ஒருத்தர், அந்த பெண்ணாகரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பாப்பரப்பட்டு ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். தங்கான்ட்டு ஒரு விவசாயி, அவர் வீரப்பனுடைய தூரத்து உறவினர். அவர் வீட்டில் போய் இவரை புலவரை தங்க வச்சிடறாங்க. முதல் நாள் வரல, அடுத்த நாள் வந்திருக்காருன்ற செய்தி, புலவர் வந்துட்டாருன்ற செய்தி அவருக்கு போன உடனே நைட்டு ஒரு 8-9 மணி காட்டு விட்டு அந்த ஒரு தோட்டத்துக்கே வர்றார் வீரப்பனா அவருடைய குழுவில் இருக்கிற ஆட்களும் வந்துட்டு சந்தித்து புலவரோட கோழிகள்லாம் செஞ்சுருக்காங்க, சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பேசுகிறாங்க. இந்த மாதிரி சில தேவைகள் இருக்குது, மக்கள் இது குழு தோழர்களோட தொடர்பு எடுக்கணுன்றதெல்லாம் புலவர்கிட்ட அவர் சொல்கிறாரு. அது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாம் முடிச்சுட்டு பேசிட்டு இருக்குள்ளே யானை வந்துடுது பக்கமே இவங்களுக்கு. ஏன்னா மார்ச் ரொம்ப வறட்சியான நேரம், காட்டில் தண்ணி இருக்காது, தண்ணி தேடி வெளியே வருது யானை. அப்போ இவங்க வீட்டுக்கு பக்கமே இவங்க பேசிட்டு இடத்து பக்கம் வந்துடுது. இவங்க எந்த நேரத்திலும் நவீன இயந்திரங்கள்லாம் வச்சுருப்பார் வீரப்பன், AK-47, SLR 303 இந்த துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க. எந்த நேரத்தில் விலங்குகளை அதை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா விலங்குகள் அடிக்கும்போது இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போய் கூட வேறு இடத்துல போய் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறந்து போன விலங்குகளை வந்து ஆய்வு பண்ணாங்களா, நவீன துப்பாக்கியோட குண்டுகள் தெரியும். அப்போ இங்கே வந்து யார் நவீன துப்பாக்கி பயன்படுத்துவாங்க? ஏன்னா கிராம பகுதியில் வேட்டைக்காரங்களாம் அந்த பயன்படுத்த மாட்டாங்க, சாதாரண நாட்டு துப்பாக்கி தான் மருந்து போட்டு அடிப்பாங்க. அப்போ இது காட்டி கொடுத்துரும் அப்படின்ட்டு எந்த நேரத்துலையும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அந்த சொல்ல புலவரை பெரியவரை காப்பாற்றணுன்றதுனால வீரப்பன் வந்து துப்பாக்கி தூக்கிறார். சரி வேறு வழியில் அடிச்சாங்க, இவரை காப்பாற்றணுன்னா யானையை சுட்டான்ற சூழ்நிலைக்கு வந்தார். அதுக்குள்ளே யானை தான் அந்த மருந்து நாத்தமெல்லாம் வந்தோடனே இப்போ ஓடிடுது. அதுக்கு பிறகு அங்கேருந்து பேசிவிட்டு அவரெல்லாம் அடுத்த நாள் காலையில் இரவே கொண்டு போய் விடிகாலம் புலவர் கலியபெருமாளை வந்து பெண்ணாகரத்தில் பஸ் ஏற்றி விட்ருக்காங்க. ஆனால் அப்போ அவருக்கு தெரியல, பெண்ணாகரன்றது தெரியல. நேராக ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போய்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். எங்கே இருக்கிறீங்கன்னா ஊரில் தாங்க இருக்கு, நீங்கள் உடனே புறப்பட்டு பெண்ணாடம் வாங்க அப்படின்னாரு. நான் அடுத்த நாள் புறப்பட்டு பெண்ணாடம் போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நான் தலைவரை சந்திச்சிட்டேன். ஏற்கனவே இது நடக்குமா, இது என்னங்க சொல்கிறீங்கன்னு நான் கேட்டதை அது மனசில் வச்சுட்டு அப்படி ரொம்ப ஒரு இதுதான், நான் தலைவரை சந்திச்சிட்டேன் அப்படின்னாரு. சரிங்க, என்னது இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக வர சொன்னார் என்னன்னு சொல்லி பேசிட்டு தான் அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி மக்கள் யுத்த குழு தோழர்களோட தொடர்பு எடுக்கணும், அந்த கட்சியோட தொடர்பு எடுக்கணும்னு விரும்புகிறார். அவருக்கு இப்போ ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, 4 பேர் தான் குழுவில் இருக்கிறாங்க, ஆள் இல்லை, அதனால் ஆயுத பலம் வேணும், ஆட்பலம் வேணும், அதனால் அவங்கள தொடர்பு எடுக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்ற செய்தி சொன்னார். நீங்கள் தான் அந்த தொடர்புக்கான வேலைகள் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முகவரி கொடுத்தார். கோவிந்தபாடியை சேர்ந்த தேவராஜ் என்றவரோட முகவரி கொடுத்து நீங்கள் இவரை போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட என் முகவரி கொடுத்துருக்கார்.
இப்போ ஃபோன் நம்பரு முகவரியெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன். புலவர்கிட்ட ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் ஊருக்கு வந்துடுறேன். அடுத்த நாள் நான் நேரா புறப்பட்டு கோவிந்தபாடி போகிறேன். மேட்டூர் போயிட்டு மேட்டூர்லேருந்து ஒரு 5:30 மணி இருக்கும். ஒரு டவுன் பஸ் அங்கேருந்து போகிற டவுன் பஸ்ஸில் ஏறி கோவிந்தபாடி போகிறேன். அப்போ கொளத்தூர் பஸ்ஸாக போனோடனே சிலர் இறங்குனாங்க. நம்ம உட்கார்ந்த இடத்துல ஃப்ரீயாக இருந்த யாரும் இல்லை. அப்போ ஒருத்தர் நெஞ்சு போன ஒரு வேட்டி ஒரு கலர் சட்டை போட்டு துணிக்கும் ஆளுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு உடல்வாக பார்த்தா ஒரு சொகுசாக இருக்கிறவருன்றது நல்லா தெரியுது. அப்போ வந்து பக்கம் உட்கார்ந்தார். உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ட்ராயர் பாக்கெட்டில் இருக்கிற பிஸ்டல் கை துப்பாக்கி மேலே அப்படியே உரையுது என் மேலே. சரி போயிட்டு நாங்கள் போகும்போது 6:30 மணி இருக்கும், இருட்டிடுச்சு நல்லா. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மேடு வரும். அந்த கோவிந்தபாடி பகுதியில் ஒரு திடீர்னு மேடு வரும், அப்படியே ஒரு பள்ளம் வரும், மேடு வரும், அப்படியே ஒரு மாதிரியான பூகோள அமைப்பாக இருக்கும். மலைப்பாங்கான இடம், மலையோட அடி, பாலாறோட தமிழ்நாட்டோட பார்டர் அது. அது இல்லாமல் அந்த மாதேஸ்வரம் மலையோட அடிவாரம் வந்து சுற்றி மலை தான். அதனால் அந்த நிலப்பரப்பே அந்த மாதிரி தான் இருக்கும், மலை மேடும் பள்ளமாக. அப்போ ஒரு கடையில் போயிட்டு நான் இறங்கி கேட்குறேன். அவர் முகவரி கேட்டேன், தேவராஜ் வீடு எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்ட ஒரு வயசான அம்மா கடையில் இருந்தாங்க. கேட்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு இடத்த காட்டினாங்க, லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அது ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது. இது ஏற்கனவே அந்த இடம் சிக்கலான இடங்க. அதிரடிப்படை, உளவுத்துறை அவங்களாம் நடமாட்டிகிட்டு இருக்கிற இடம். புதுசாக யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. அதனால் சரி, இப்போ இவர் பக்கம் உட்காந்து வர பிஸ்டல் வர சின்னது இந்த சூழலில் ஏற்கனவே நம்ம அந்த பகுதி பற்றி ஒரு அறிமுகம் தகவல் இருக்குது நம்மளுக்கு. அதனால் சரி இது சரி வராது, இப்போ போனோம்னா ஏதாவது சிக்கல் ஆகிடுச்சுன்னா நம்ம எந்த நோக்கத்துக்காக இது பண்ணுறோமோ அது நடக்காமல் போயிடும். அதனால் அதை விட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டோம். பிறகு அவர் ஒரு 2 நாள் கழித்து தேவராஜ் என் தொடர்புக்கு வந்தார். வந்துட்டு எங்கே செஞ்சுக்கலான்னா, சேலம் வரீங்களான்னா வரேன் அப்படின்னா. அப்போ கோகுல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னார். கோகுல் ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய மரங்க இருக்கும். அங்கே இந்த பெஞ்செல்லாம் போட்டு வச்சுங்க. இப்போ நோயாளிகளை பார்க்குறவங்க, புற நோயாளிங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருப்போம். அந்த இடத்துல தான் உட்காந்து 2-3 முறை அங்கே தான் நாங்கள் சந்தித்து பேசணும் அந்த விஷயங்களை. அப்போ நான் போகும்போது தேவராஜை சந்திக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி வருது தினகரன் பத்திரிகையில். வீரப்பன் இந்த தாடியோட துப்பாக்கி வச்சுருந்தாருன்னு ஒரு ஆடு மேய்க்கிற அம்மா பார்த்துட்டு வந்து செய்தி சொல்கிறாங்க. அது பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அது தேவராஜ் கிட்ட நான் அப்போ கேட்டேன், என்னங்க காட்டுராஜானவர் தேவராஜ், வீரப்பனை காட்டுராஜானவர். இல்லைண்ணா காட்டுராஜா எல்லாம் தாடியெல்லாம் இல்லைண்ணா, ஒரு பெண்ணாகரம் பதிலையும் இல்லை அப்படின்னார். சரின்னு அதை கடந்துட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு மார்ச் கடைசி வாரத்தில் இவர் தேவராஜ் வழியாக தகவல் வருது, காட்டுராஜா வர சொன்னாருன்னாரு. அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டு என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்கிறார். நல்லாம்பட்டின்னு தருமபுரி பக்கம், தருமபுரி ஒகேனக்கல் போகிற வழியில் இந்த எலும்புரிவுக்கு நாட்டு மருந்து போட்டு கட்டுவாங்க. அந்த இடத்த வந்து இப்போ பலர் அந்த சுற்றுப்பட்டு 2-3 மாவட்டங்கள், 4-5 மாவட்டம், அந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கர்நாடகாவிலேருந்து வரவங்க அவங்க எல்லாமே கட்டு போடுறதுக்காக அங்கே நிறைய பேர் ஒரு நாளைக்கு 400-500 பேர் வந்துட்டு போவாங்க. அதனால் அந்த இடம் சந்தேகப்படுறதுக்கு யாரும் புதுசாக வரவங்களே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டார். அங்கே போயிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் பேசினுட்டு இருந்துருச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு பெண்ணாகரம் போயிட்டு முன்னாலே இறங்கிட்டு அங்கேருந்து ஐயந்துரையும் கூட வர்றாரு. ஐயந்துரை வந்து வீரப்பனுடைய நெருங்கிய உறவினர், மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவார். இவர் மாமானவர், அவர் மாப்பிள்ளன்னு கூப்பிடுவார். அப்போ அவரும் வந்து சேர்ந்துறாரு. எல்லாம் சேர்ந்துட்டு அங்கேருந்து தும்கலுக்கு 6-7 கிலோமீட்டருக்கு நடந்தே போகிறோம். நடந்து போயிட்டு அந்த தங்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து உள்ள வனத்துக்குள்ளார போகிறோம். அப்போ நாங்கள் பார்க்கும்போது கூட அவர் எங்களை பார்க்குறதே காட்டு விட்டு ரொம்ப வெளியே வந்துட்டார். அந்த புலவர் கலிபெருமலை செஞ்ச இடத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தூரம், அவ்வளோ தூரத்துக்கு வெளியே வந்துட்டார். அப்புறம் நாங்கள் போனோம். ஒரு ஐயந்துரை போனார். ஒரு இடத்துல அவங்க ஒரு அடையாளம் வச்சுருந்தாங்க. இது ஏற்கனவே அவங்க சொல்லிடுவாங்க போல், இந்த இடத்துல இந்த அடையாளம் இருக்கும், நாங்கள் இருக்கிறோன்னா அந்த அடையாளத்துக்காக வந்து இந்த சமிஞ்சை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. அங்கே கல் ஏதோ வச்சுருக்காங்க. போயிட்டு கரெக்டாக அந்த இடத்த பார்த்தோன்னே அங்கேருந்து விசில் அடித்தார். எதுலேருந்து விசில் வந்தது, அப்புறம் ஒரு டார்ச் லைட்டு அடித்து கட்டினார். அங்கே எதுலேருந்து டார்ச் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சந்திரா கவுடா வந்துட்டு அவர் அங்கேருந்து எங்களை கூப்பிட்டு போனார். அந்த சின்னாறு ஒகேனக்கல்லில் போய் கலக்கிறது, ஒகேனக்கல் காவேரியில் போயிட்டு கலக்கிற ஒரு காட்டாறு, அது ஒரு கிளையாறு. அந்த ஆற்றுல ஒரு இடத்துல தண்ணி குழியில் தேங்கியிருக்கு. இவங்க காட்டில் எங்கே ஏதாவது இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்தால் குளிக்க முடியும். அதனால் அன்றைக்கி அங்கே வந்து தண்ணி இருக்குதுன்றதுனால ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு கோவிந்தன் தான் முதல்ல நின்றுருந்தார். நான் போயிட்டு மீசை அந்த பச்சை சீருடை அதெல்லாம் பார்த்தோன்னே அவர் தான் வீரப்பன் நினச்சிட்டு கை கொடுத்துட்டு என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன்.
அப்புறம் பேசிட்டு இல்லை அவர் அண்ணன் குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. நான் சேத்துக்குழி கோவிந்தன் அப்படின்னாரு. அதுக்குள்ளே அவருமே குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் போட்டு வந்துட்டார். வந்துட்டு உடனே அறிமுகப்படுத்திட்டு பேசிட்டு நிற்கிறோம். ஓடுங்க ஓடுங்கன்னார். திடீர்னு ஓட அப்புறம் என் கையை பிடிச்சிட்டு அவர் ஏதோ ஆற்றுக்கு மேலே இருக்க ஒரு பெரிய பாறை காட்டாறுன்னு கொஞ்சம் அந்த இடத்துல பெருசாக இருக்கும், அந்த ஆழமாக இருக்கும். அப்புறம் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் படுத்துருங்க அப்படின்ட்டார். சரி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, போலீஸ் தான் ஏதோ சுற்றி வளைச்சிட்டாங்க போல இருக்கு, இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ஒரு மாதிரி படப்படப்பாயிடுச்சு. இதயமெல்லாம் துடிக்குது, படப்படன்னு அடிச்சுக்குது. ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்போ தோளில் தட்டினார். தோழர் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆணை வந்துடுச்சு அப்படின்னாரு. யானை வந்துட்டது, அங்கேயும் அன்னைக்கு யானை வந்துட்டது தண்ணிக்கு. அப்புறம் சரி பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டோம். அப்புறம் சொன்னார், புலவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, உங்களை தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த மக்கள் யுத்த கட்சியோட தொடர்பு வேணும், இப்போ நிறைய தேவைகள் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதை நான் செஞ்சு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு 2-3 மணி நேரம் பேசிட்டோம். குடும்ப விஷயங்கள் அது இதெல்லாம் பேசினார். பேசிட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம். அங்கேயே கொஞ்சம் உள்ளே இருக்கிறவங்க ரொம்ப நேரம் விடிகிற வரையும் வந்துட்டு வெளிச்சான பிறகு பெண்ணாகரம் வந்துட்டு ஊருக்கு போயிட்டோம். அவங்கெல்லாம் எல்லாருமே கல்வியுத்த குழுவுக்கு தொடர்பாளர் வழியாக தகவல் அனுப்புகிறோம். இந்த மாதிரி வீரப்பன் வந்து இந்த அமைப்போட சந்திக்க விரும்புகிறார், பேச்சுவார்த்தையை பார்க்கணுன்னு நிறைய விரும்புகிறாரு, என்கிட்ட தகவல் சொல்லியிருக்காரு, புலவர் வழியாகவும் சொல்லி விட்ருக்காரு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இவங்க ஒரு கொஞ்ச நாளில் அவங்க தொடர்பு வந்துடுது. எங்களுக்கும் மக்கள் யுத்த குழு தோழருடைய தொடர்பு வந்துடுச்சு. அங்கே அந்த எங்கள் பகுதியில் இருக்கிறவர் தான் முதல்ல வந்து எங்களை பார்த்தார். பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்க சொல்லியிருக்காங்க கட்சி அப்படின்னாரு. சரிங்க பார்ப்போம், தகவல் அனுப்புகிறோம், வர சொல்கிற தேதி போவோம் அப்படின்னோம். 2வது முறையாக ஜூன் முதல் வாரத்தில் நாங்கள் போகிறோம். அப்போ அந்த எங்கிட்ட வெளிப்படையாக இருந்து வந்து தகவல் சொன்னார்ல, அவரும் வராரு, மக்கள் யுத்த கட்சி சார்பில் அவர் வராரு. வந்துட்டு அவர் புலவர் கலிய பெருமாள் அந்த 2வது சந்திப்பில் வரார். போயிட்டு அதே இப்போ சின்னாத்து பக்கமே நான் முதல் செஞ்சதுலேருந்து கொஞ்சம் இன்னும் புலவர் இருக்கார், நடக்க முடியாதனால இன்னும் முன்னாலே வந்துடுறாங்க. அங்கே வச்சுட்டு எல்லா விஷயங்களும் பேசுகிறோம். இவர் கூட்டிட்டு போனவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம், அந்த மக்கள் யுத்த கட்சி தோழரை அவர் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு ஒரு புலவர் எல்லா விஷயங்களும் அவரோட பேசிட்டு அப்புறம் அவங்க போய் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. சேத்துக்குழி கோவிந்தன், அவர் வந்த மக்கள் யுத்த குழு தோழர், புலவர் கலிய பெருமாள், இவங்கெல்லாம் போயிட்டு தனியாக பேசி நாங்கள் தேவராஜே ஐயந்துரை அந்த தங்கான் குடும்பத்துலேருந்து பசங்க யார் வந்தாங்க அன்னைக்கு, அவங்க பெரிய பையன் நினைக்கிறேன். நாங்களும் ஒரு பக்கமாக தூரமாக உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்ற செய்தி எங்களுக்கு தெரியாது. அப்புறம் சரி பேசிட்டு அந்த கூட வந்தவரை கூட்டிட்டு போயிட்டார் மக்கள் யுத்த குழு தோழரை. அவர் புலவர் கலிய பெருமாள் வந்தார். அந்த தங்கான் தோட்டத்தில் கொண்டு போய் அவர் தங்க வச்சிடறாங்க. நாங்கள் ஏன்னா கூட்டமாக இரவு நேரத்தில் போனோம்னா நாய் கத்தும், நாய் கத்துனா சுற்றி இருக்கோம் யாரை பார்க்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தாங்களா இப்போ இங்கே ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி நினைப்பாங்க, புது ஆளுங்க வராங்க போகிறாங்க அப்படின்ற செய்தி வெளியே போன்றனால நாங்கள் காட்டுக்குள்ளேயே காட்டி ஒட்டியிருக்க ஒரு பொதுவில் படுத்துக்கிறோம். அப்போ நாங்கள் படுத்துருக்கிறது அவங்க நல்லா தூங்குறாங்க, குரட்டை விட்டு தூங்குறாங்க ஐயந்துரையும் தேவராஜும். எனக்கு காட்டில் பகல் நேரங்கள் நான் காட்டில் பல இடத்துல வந்திருக்கேன். இரவில் காட்டில் தங்கின பழக்கம் இல்லை. அதனால் எனக்கு ஒரு தூக்கம் வரல, அந்த சூழ்நிலையில் தூக்கம் வரல. முழிச்சுட்டு அப்படியே பார்த்துருக்குறேன், ஒருத்தர் அப்படியே வேட்டி சட்டை போட்டு அவர் போயிட்டுருக்கார். அவர் தேவராஜை தட்டி, தேவராஜி இப்போ யார் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லைனா பண்ணியது போவோம் படுங்கண்ணா அப்படின்ட்டாரு. சரி நானும் சரி கம்முன்னு ஆகிட்டேன். அதுக்கு பிறகு தான் அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஐயத்தை கிளப்பினது. அப்புறம் காலையில் வந்தாங்க, விடிஞ்சோடனே நாங்களும் காட்டு விட்டு வழியிருந்தார். ஒரு புலவரை கூட்டிகிட்டு பஸ்ஸுக்காக போகிறோம். சும்மா கொஞ்சம் தூரம் நடந்துருக்கார், மூச்சு வாங்குறார், நடக்க முடியல, உள்ற மாதிரி ஆகிட்டார். அப்புறம் தேவராஜன் ஐயந்தூர் தான் கை தூக்கிட்டு வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. அப்புறம் கூட்டிட்டு எங்கள் வீட்டில் தங்கினார். ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் பெண்ணாடம் போயிட்டார். அதுக்கு பிறகு 3வது முறை இதில் பார்க்குறோம். இன்னொரு தோழர் மக்கள் யுத்த குழு தோழர் சுந்தரமூர்த்தின்னு அந்த கொஞ்சம் முக்கிய பொறுப்பாளர், அவர் தலைமறை வந்து அப்போ என்ன அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. தீர்த்தகிரின்ற பேரில் எங்ககிட்ட அறிமுகமாகறாரு. தீர்த்தகிரின்னு சொல்லுங்கள் அப்படின்றது வீரப்பங்கிட்டே அவரை தீர்த்தகிரின்னு தான் அறிமுகம். 3வது முறை அவரை ஜூன் கடைசி வாரத்தில் போகிறோம். போயிட்டு அவரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி அதே மாதிரி தான் ரொம்ப நீண்ட நேரம் பேசுகிறேன். அந்த இன்னொரு முதல்ல அந்த மக்கள் யுத்த குழு தோழரும் அன்றைக்கி வரார். அவரை கூட்டிகிட்டு 2 பேரும் கூப்பிட்டு மறுபடியும் அவங்க கேம்புக்கு போயிடறாங்க. வீரப்பங்கன் டீம் வந்து கேங் இவங்களை கூப்பிட்டு அவங்க கேம்ப் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. நாங்கள் இந்த 3வது சம்பவம்னு சொல்கிறது எந்த மாதம் நடந்தது? ஜூன் கடைசி, அது 2004 ஜூன் கடைசியில். மார்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, அப்புறம் 2 ஜூன் நடக்குது. 3வது சந்திப்பு ஜூனில், 3 சந்திப்பு ஜூன் இதுக்குள்ளே நடந்துருது, ஜூன் முடியறதுக்குள்ளே. அப்புறம் அன்றைக்கி அதே மாதிரி அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. நாங்கள் தேவராஜ் ஐயந்துரை நாங்கள்லாம் வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுறோம். அப்புறம் இடையில் 4வது முறையாக ஒரு முறை என்னை கூப்பிட்டார். வீரப்பன் கூப்பிட்டு வச்சுருந்தார். தேவராஜ் தான் வந்து கூப்பிட்டு போகிற, தேவராஜ் ஐயந்துரையும். இந்த முறை வந்து வேறு இடத்துல இருக்காங்க, அதே காட்டில். கொஞ்சம் நாங்கள் முன்னே 3 முறை சந்தித்ததெல்லாம் ரொம்ப சாதாரண காடு.
சின்ன சின்ன செடிங்களா பெரிய மரங்கள்லாம் இல்லாத ஒரு சின்ன பகுதி அங்கே கூப்பிட்டு போனாங்க. இப்போ போய் 4வது முறையாக போனது வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி. அது கொஞ்சம் அடர்ந்த காடு, ஒகேனக்கல் ஒட்டி இருக்கிற ஒரு அடர்ந்த காடு. அங்கே கூப்பிட்டு போய்ட்டு அப்புறம் அவருக்கு நிறைய விஷயங்களை பேசினார். அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துருந்தது. இந்த வந்தது போனவங்க யாராவது நீங்கள் கூப்பிட்டு வந்த ஆட்கள் இல்லை இவங்க தொடர்பாளர் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க இவங்க மேலே உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்கா, ஏதோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி கேட்டார். இங்கே ஏன்னா சிவசுப்ரமணியம் அந்த புத்தகம் எழுதுகிற 2018 அவர் ஃபோட்டோவை காட்டி தேவராஜ் ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது எங்களுக்கு அந்த சந்தேகம் வந்து அதுக்கு வரையும் எங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இல்லை. அவர்கிட்ட சந்தேகம் இல்லை, நம்மக்கிட்ட வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே சரியாக தான் இருக்காங்க, யாரும் தப்பாக எங்களுக்கு தெரியல அப்படின்றத வீரப்பன்ட்டு தெளிவுபடுத்தணும். சரின்ட்டு முழு நாள் நாங்கள் கூட இருக்கோம். களி சமைச்சு கொடுத்தாங்க, ராகி களியும் காட்டாட்டு கறியும் குழம்பு வச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்புறம் உட்காந்துட்டு ராஜ்குமார் கடத்தல் நடந்தது எல்லாம் சொன்னார். எப்படி ஓடணும், எப்படி ராஜ்குமார் கூட்டிகிட்டு வந்தோம், எங்கே வச்சுருந்தோம், என்னென்ன நடந்துச்சு அத்தனையும் சொன்னார். அதே மாதிரி நாகப்பா கடத்தல் அப்போ அந்த நடந்த சம்பவத்தையும் சொன்னார். கடத்தினது எப்படி என்ன பண்ணோம் அதெல்லாம் முழுசாக நடிச்சே காட்டினார். சும்மா டக்குன்னு குதிப்பார், எகிரி இங்கேருந்து அப்போ குதிப்பார், அங்கேருந்து இங்கே குதிப்பார், விளையாட்டு போல மாதிரி பண்ணுவார். இதெல்லாம் அந்த துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு எப்படி பண்ணோன்றதெல்லாம் செஞ்சு காட்டினார். அப்புறம் நாகப்பா விஷயத்த ஒரு செய்தி சொல்லியிருந்தார். ஒரு ஓடை, அந்த ஓடையில் மூங்கல் புதரெல்லாம் இருந்திருக்கு, அது பக்கம் உட்காந்து இவங்க ஏதோ டீ எதை சாப்பிட்டு வந்தால் சொன்னார். அப்போ அதிரடிப்படை வந்துடுறாங்க. இவர் நாகப்பா வந்து முன்னாள் அமைச்சர், கர்நாடகா முன்னாள் அமைச்சர், பச்சை சீருடையில் இவங்க வீரப்ப கேங்க என்ன போட்டிருப்பாங்களோ அது அந்த பச்சை சீருடை போட்டிருக்காரு, கூட பனிகாலன்றதை மங்கிக்குள்ளா போட்டிருக்காரு. இவங்க வீரப்பன் டீம் கேங்க ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ போலீஸ் வருது, வந்துருங்க பெரியவரை, வந்துருங்க பெரியவரே. இவர் என்ன நினச்சிட்டாரு, போலீஸ் வந்துருச்சு நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்கன்ட்டு இவர் அப்படியே உட்கார்றாரு நாகப்பா. அவன் போலீஸ் எஸ்டிஎஃப் என்ன பண்ணுறான், இவர் வீரப்பன் டீம் ஆள் அவனு துப்பாக்கி பிடிச்சி சுட்டுறான். அதெல்லாம் அப்படியே செஞ்சு காட்டினார். அப்போ அப்படியே அந்த மூங்கல் பொதுவில் பட்டப்பட்டான்னு சாஞ்சாராம், அதை கூட அப்படியே இது பண்ணி காட்டினார். பல செய்திகள் சொல்லுவார் இந்த மாதிரி. இந்த சந்திப்பு எப்போ நடக்குது சார்? எந்த மாதம் நடந்தது? ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ஓ சரி சரி, ஆகஸ்ட் 4. அதுக்கு பிறகு தான் அக்டோபர் 18 கொல்லப்படுறாரு. அதுக்கு முன்னாடி கடைசி நீங்கள் எப்போ சார் பார்த்துட்டீங்க? இந்த ஆகஸ்ட் சந்திப்பு ஆகஸ்ட் 4ஆம் தேதி. 4வது சந்திப்பு அதோட முடிஞ்சுது. ஓகே, 4 முறை செஞ்சுக்கிறோம், 4வது செஞ்சு ஆகஸ்ட் 4 முடிஞ்சிடுது. சார் ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட 2 மாதத்தில் இதாகுது. அப்போ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்களா சார், போலீஸ் அவரை எந்த அளவுக்கு நெருங்கியிருக்காங்க அப்படிங்கிறது? அப்போ எங்களுக்கு எதுவும் ஒரு இது இருந்தது, ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஹீரோயிசம் வந்துடுச்சு. அந்த டைமில் நாங்கள் பார்க்குற நேரம்லாம் அந்த ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி படை போயிட்டு அவங்கள இப்போ அரசியல் படுத்தினது, காட்டில் கொடியேற்றினது, இவரை பற்றி ஊடகங்களில் வந்த அந்த ஊடக வெளிச்சம், இதெல்லாம் அவர் ஒரு ஹீரோ, அவருக்கே ஒரு அந்த இது வந்துடுச்சு. அந்த சேத்துக்குழி கோவிந்தம் வீரப்பன் 2 பேருக்குமே அந்த ஹீரோயிசம் வந்துடுச்சு. ஆமாம், பெரிய ஹீரோ, உலகமே நம்மளை பேசுதுன்ற அளவுக்கு ஒரு அவங்களுக்கு அந்த இது இருந்தது. சும்மா மற்றது எல்லாமே அசால்ட்டாக தான் பார்த்தாங்க. அந்த இடத்துல வந்து பாதுகாப்பான இடம் இல்லை, சிறந்த அவங்க இருக்கிறதுக்கான ஒரு காடு இல்லை, அதை தேர்வு பண்ணியிருந்தது எங்களுக்கு இந்த இதில் வந்து இருக்காங்களான்ற மாதிரி தான் நாங்களே அப்போ ஃபீல் பண்ணோம். இந்த அரசியல் இயக்கத்தினர் அவரை சந்திச்சாங்களா, இல்லை அவர் அரசியல் இயக்கத்தினர் சந்திக்க விரும்பினாரா? தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி படை போனது அவங்க தொடர்பு எடுத்து இவங்களா போனாங்க. ஆனால் மக்கள் இது குழு வந்து அவர் வீரப்பன் தொடர்பு எடுக்க விரும்பினார். என்ன காரணத்துக்காக எடுக்க? அப்போ எண்ணிக்கை குறைஞ்சிட்டாங்க, அவங்க குழுவோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு 4 பேர் தான் இருந்தாங்க. அப்போ காட்டில் ஒரு படையாக இருக்கணும், எப்படி நம்ம அரசுக்கு எதிராக அவங்ககிட்ட நம்ம சரண்டர் ஆக போகிறதில்ல, எப்படி நம்ம கொல்ல போகிறாங்கன்றது அவருக்கு தெரியும். அது ஒரு சரியான வழியில் நம்ம இவ்வளோ நாள் இருந்தது வேற, இப்போ இனிமேல் ஒரு அரசியலாக இருப்போம், மக்களுக்காக போராடலான்ற முடிவு எடுத்தார். அதுக்காக தான் மக்கள் இது குழுவோட தொடர்பு எடுக்கிறார் அவர். கடைசியில் அவருக்கு வந்து கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது, அதனால் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது. வந்து இப்போ நீங்கள் பார்க்குற காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி தான். அப்போ அவருக்கு கண் பார்வையெல்லாம் எப்படி இருந்தது? கண் பார்வை வந்து ஓரளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு அவர் நடமாட முடியாத அளவுக்குலாம் இல்லை, பார்வையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். பெரிய அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் நடமாட முடியுன்ற அளவுலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் பார்த்து 2 மாதம் தான் ஆகுது, 2 மாதத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இவங்க மக்கள் இது குழு தோழர்கள் போகும்போதும் பேசியிருக்காங்க, அந்த கண் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. அது விவேக் வந்து அவருடைய அந்த புத்தகத்தில் கூட குறிப்பிட்டிருக்காரு. கண் ஆப்ரேஷனை வந்து வீரப்பன் கேட்டிருக்காரு, டாக்டர் கூட்டு வந்து காட்டுக்குள்ளேயே வச்சு செஞ்சுருவோம் அப்படின்னா. அப்போ இல்லைங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு நிறைய ஓய்வுலாம் வேணும், தூசு படக்கூடாது, வெயில் படக்கூடாது, அது இப்போ தேட்டரில் வச்சு தான் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதனால் இங்கே சாத்தியம் இல்லை, வேணுமானா நாங்கள் பெருநகரத்தில் கூட்டு போய் வச்சு நாங்கள் பண்ணுறோம், இல்லை இப்போ வேறு மாநிலத்துக்கு கூட கூப்பிட்டு போய் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி அவனை சரியாயிட்டு கூட வந்துடலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அவர் ஒத்துக்கலை, அதுக்கெல்லாம் வீரப்பன் அந்த முடிவுக்கு ஒத்துக்கலை. அதை இவரே எழுதுறாரு, விவேக் அவரோட புத்தகத்தில் எழுதுறாரு. எங்ககிட்ட பார்வை இரவு நேரங்கள் நல்லா நடப்பார்,
நாங்களே அவரோட நடந்திருக்கோம், இவரோட நல்லாவே நடப்பார். அதுமாதிரி போலீஸ் தரப்புல இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, புலிகள்கிட்ட வந்து உங்களை கொண்டு சேர்த்துடுறோம். அது போலீஸ் சொல்கிற கதையை 2. ஒன்று கண் ஆப்ரேஷன் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. அப்புறம் விடுதலை புலிகள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக வெள்ளைத்துறை அனுப்பிச்சு அவரை ஈழத்தமிழர் மாதிரி பேச வச்சு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்றாங்க. ஒன்று என்னென்னா, ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு, குளத்தூர் மணி வழியாக ஒரு முயற்சி நடந்திருக்கு, ஈழத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது புலிகள் தரப்புக்கும் தேசிய தலைவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அதை ஏற்றுக்கலை. அவர் அங்கேயே இருக்கட்டும், இங்கே ஏன்னா இந்திய அரசுக்கும் எங்களுக்குமான பிரச்சனையாக ஆகாது, அதனால் இது ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற யாரோட நாங்கள் வந்து சேர்ந்து செயல்பட முடியாதுன்னு அவர் தெரிவிச்சாரு. அப்புறம் கடைசியாக இன்னொரு தகவல் வீரப்பனுக்கு வந்துடுது. அந்த தகவல் ஏற்கனவே தெரியும், ஏன்னா அந்த கதையை அவர் நம்ப மாட்டார். ஏன்னா இவ்வளோ நம்பிக்கையானவர் சொல்லி அவங்க புலிகள் ஏற்றுக்கலை. அப்போ இன்னொருத்தர் வந்து யாரோ இப்போ சொல்கிறாங்கன்றதெல்லாம் ஏற்றெல்லாம் போக மாட்டார். அறிமுகம் இல்லாத யார் ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் ஏற்று போக மாட்டார். வீரப்பன் இன்னொரு செய்தியும் அனுப்பிச்சிருக்காரு புலிகளுக்கு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை அது கூட போராட்டத்துக்கு பயன்படுத்துகின்ட்டு. அவங்க அதையும் மறுத்துறாங்க. இந்திய அரசுக்கு எதிராக இருக்கிற எந்த யாரோடையும் நாங்கள் வந்து இது பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத, எதையும் வாங்க மாட்டோம், அவங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டோன்றதை புலிகள் தரப்புலேருந்து அறிவிச்சிடுறாங்க. அந்த முயற்சி அதனால் அவருக்கு புலிகள் நம்ம கூப்பிட்றான்றதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் இவரை விட நம்பிக்கையானவர்கள் அவருக்கு யார் வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தலைவர் குளத்தூர் மணியை விட நம்பிக்கையானவர், அவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார். ஆனால் என்னென்னா, அவங்க ஒரு நீண்ட காலமாக தொடர்புலையெல்லாம் இல்லை. ராஜ்குமார் கடத்தல் அப்போ தான் அவர் வீரப்பனையும் முதல்ல சந்திச்சிருக்காரு, குளத்தூர் மணி. சொல்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புலிகளுக்காக அவர் வெளியே வரல, கண் ஆப்ரேஷனுக்காக வெளியே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னதான் நடந்துன்னு நினைக்கிறீங்க சார்? கடைசி நேரங்களில் வந்து அந்த என்கவுண்டர் உண்மைதானா இல்லையா? என்கவுண்டர்ன்றதெல்லாம் கிடையாது, கொலை தான். அது போலி மோதல் தான். அவர் வந்து ஒரு கட்டத்தில் போலீஸ் எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள், அதிநவீன துப்பாக்கி இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. 35 வருஷமாக நெருங்க முடியறதில்ல. அதனால் சரி, இந்த வழி இனிமேல் பயன்படாது, சூழ்ச்சியால் தான் இவர் வீழ்த்தணும், வேறு வழியே இல்லை, உளவு பிரிவு தான் வேலை செஞ்சாகணும், படையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் படையை வச்செல்லாம் எதுவும் இவர் நெருங்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த தேவராஜ் வந்து அவங்களுக்கு கைடாக கிடைக்கிறார், தகவலாளியாக. அவரே இப்போ போலீஸும் தகவலாளி ஆக்கிடுறாங்க. அவர் வழியாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, அவங்க எதை கேட்குறாங்களோ அதெல்லாம் ரொம்ப எளிமையாக செஞ்சு கொடுத்துட்டார். அது ஒரு நம்பிக்கை உருவாக்குறாங்க. முதல்ல உளவாளிகளை ஃப்ரீயாக விட்டு, வீரப்பன் வந்து உளவாளிகளை முழுசாக நம்பணும், எதை சொன்னாலும் அவங்க கேட்குற அளவுக்கு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் உளவாளிகளில் கூட்டு போகிறது தேவராஜ் தான் எல்லாத்துக்குமே. ஆனால் தேவராஜ் வழியாக தான் போலீஸுக்கு எல்லாமே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவராஜை அவங்க ஆளாக்கிட்டாங்க போலீஸ். அல்லது அந்த கொம்பு தூக்கின்ற ஒரு கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மலை கிராமம், போக்குவரத்து கூட இல்லாத இடம், அந்த இடத்துல வீட்டு கான்ட்ராக்ட் செய்கிறாரு. அது திட்டமிட்டே இவங்க கொண்டு போய் இறக்குனாங்களான்ற சந்தேகம் இருக்குது. இவ்வளோ காவல்துறை கொண்டு போய் அவரை அங்கே வச்சு வீரப்பன் இவர் தொடர்பு கொள்ளணும், ஏன்னா சொந்தக்கார பையன்ற தெரிஞ்சுன்னா தொடர்புக்கு வந்துடுவாங்க அப்படின்ற அந்த திட்டமிட்டு தான் இறக்கியிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ தான் இவர் எல்லா வேலையும் செய்வார். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் புலவர் கலிய பெருமாளை சந்திக்கணுன்றதெல்லாம் அவர் நீண்ட நாளாக கேட்டிருக்கார் பல பேர்கிட்ட. அது யாருமே செய்யலை. இவர் தலைவர் குளத்தூர் மணி சொல்லும்போது ரொம்ப எளிமையாக அதை தேவராஜ் வந்துட்டு கையாண்டு அவர் சந்திக்கிறத ஏற்பாடு பண்ணது. அந்த மாதிரி வேலைகள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் உள்ளே போகும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாக்கிட்டாங்க, இவங்க மேலே சந்தேகம் வராமல் நம்பிக்கை உருவாக்கி. அப்போ இந்த தோழர்கள், மக்கள் இதுக்குழு தோழர்கள் போனவங்க கூட ஒரு சின்ன இது பண்ணியிருக்கேன். அவங்க இப்போ பார்வையில் அது சரி, ஆனால் வீரப்பனுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு அதுவும் ஒரு காரணம் வந்திருக்கு. என்னென்னா, எங்கள் தொடர்பு மட்டும்தான் இருக்கணும், மற்ற எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அவர் ஏற்றுக்கலை. அவர் காட்டில் சுதந்திரமாக அவரு அதான் முன்னே சொன்ன பாருங்க, ஹீரோயிசம் இந்த இந்த கடத்தலுங்களுக்கெல்லாம் பிறகு கொஞ்சம் ஹீரோயிசம் வந்துடுச்சு. அந்த இது இந்த போக்கு இருந்தது அவங்ககிட்ட. அதே மாதிரி ரகசியமாக இப்போ நான் தொடர்பில் இருக்கிறேன்னா 4-5 பேர் தொடர்பில் பலர் இருப்பாங்க போல இருக்குது. அதில் நாங்கள் இருக்கிற தொடர்பு இன்னொருத்தருக்கு தெரியாது, மற்ற 4 பேரோட தொடர்பு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க பலரோட கான்டாக்டில் இருந்துக்கிறாங்க. இப்போ யார் யார் இருந்தாங்கன்றதுல இப்போ ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ போலீஸ் வந்து உளவாளியாக உள்ளே போனாங்கன்னா அவங்க என்ன போர்வையில் போனாங்க? போராளிங்கிற போர்வையில் போனாங்களா? அது எப்படி போனாங்கன்றது ஒன்று புரியுது. இவங்கள ஏதோ நேரடியெல்லாம் அவர்கிட்ட போயிருக்க முடியாது. வீரப்பனோட பல நேரங்கள் போலீஸ் உள்ளே போயிட்டு அவங்க கூட இருந்திருக்கான், இது செய்ய முடியல, அவங்களும் போலீஸ்னு கண்டுபிடிச்சி விரட்டி விட்ருக்காங்க. நீங்கள் போலீஸ் ஓடி போயிருங்கடான்ட்டு விரட்டி, தேவையில்லாத கொலையும் பண்ண மாட்டாங்க. நினச்சிருந்தா அவங்களை கொண்டாங்க வீசியிருக்கலாம், ஆனால் அவங்களை விரட்டி இருக்கார். நிறைய நேரங்கள் அது நடந்திருக்கு. காலில் மருந்து சைனாடு வச்செல்லாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஒரு பாய் வழியாக. அவர் கூட போயிட்டாங்க, எதுவும் செய்யலை. பின்னால் அவங்ககிட்ட இந்த மாதிரி போலீஸ் வச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி பழகுவாங்க, யாரையும் அவங்க வந்து
அவங்களோட பழகிட்டாங்களா, யார் அவங்கள மோசமானவங்க இல்லை தப்பானவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க யதார்த்தமான குணமே அப்படி தான் இருந்தது. எதிரி கூட போனால் அவங்க கிட்ட போனால் மாறிடுவோம். அந்த அளவுக்கு பண்போடு இருப்பாங்க. சார் நீங்கள் தேவராஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்களே தேவராஜ் மூலமாக தான் வீரப்பனை போய் பார்க்குறீங்க. ஆமாம், தேவராஜ் வழி தான் எல்லா சந்திப்புகளும் நடந்தது. ஒரு குளத்தூர்லேருந்து எல்லாரும் அந்த காலகட்டத்தில் சந்தித்த எல்லாருமே தேவராஜ் வழி தான் இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா தேவராஜ் மேலே ஏதாவது டவுட்டு? அப்போ எனக்கு சந்தேகம். ஐயந்துரை சில நேரங்களில் என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படி ஒரு மாதிரி திட்டுவார். எரிச்சல் ஆகிட்டு ஒரு மாதிரி திட்டுவார். திட்டிட்டு ஒரு மாதிரி பேசுவார். மற்றபடி எங்களுக்கே தான் சந்தேகம். அது 2012 சிவசுப்ரமணியம் வந்து தேவராஜோட படத்தை காட்டி இவர் தெரியுமா அப்படின்னு தெரியும், இவர் பேர் தேவராஜ் கோவிந்தபாடி அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் சொன்னார், வீரப்பனுடைய இறுதி நிகழ்வு காலம் இவரால் தான் முடிஞ்சிருக்கு, இவர் தான் வீரப்பனுடைய சாவில் இவருடைய பங்கு பெருசு அப்படின்னு அப்போ சொல்லும்போது தான் எங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது. அதுக்கு முன்னே துளியும் எங்களுக்கு தேவராஜ் பேரில் சந்தேகம் இல்லை. வீரப்பனுக்கு ஏதாவது தேவராஜ் மேலே சந்தேகம் வந்ததா நீங்கள் தான் ஃபீல் பண்ணிட்டீங்க? இல்லை, வீரப்பனுக்கு சந்தேகம் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. சேத்துக்குழி கோவிந்தனுக்கு கொஞ்சம் அதிகமாக சந்தேகம் இருந்திருக்கு. அப்போ தான் ஒரு முறை துப்பாக்கி எடுத்து நெஞ்சில் வச்சுட்டாரு. அப்படின்னா சுடுனா எப்படியும் நீங்கள் இல்லைனா போலீஸ் சுட போகிறாங்க, நீயே சுடுனா சொந்தக்காரர் நீங்கள் ஜாதிக்காரங்க நீங்களே சுடுனா அப்படின்னு சொன்னோடனே வீரப்பன் அழுந்திருக்கான் தேவராஜ். உடனே வீரப்பதனே அதை கோவிந்தா விட்டுரு நம்ம பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்காரு. அவர் சொந்தக்காரன்னா எந்த மாதிரி சொந்தக்காரர் சார் வீரப்பனுக்கு தேவராஜ்? இந்த ஐயந்துரைன்ட்டு சொல்கிறோம்ல, அவர் சொந்த ஊர் செங்கப்பாடி, வீரப்பனுடைய சொந்த ஊருக்காரங்க, ஒரே மாமச்சான். அவருக்கு இவர் சொந்தக்காரர். தேவராஜ் வந்து ஐயந்துரைக்கு சொந்தக்காரர். எப்படி நடந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க சார்? அவர் எப்படி இறந்துருப்பாரு? என்னென்னா இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு மாதிரியான தகவலை சொல்கிறாங்க. ஒருத்தர் மோரில் விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்ற செய்தி ஒன்று சொல்கிறாங்க. இவர் சிவசுப்ரமணியம் அவர் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்டென் கிரேனைட்டில் குளோரப்பம் மயக்க மருந்து கலந்து அதை வெடிக்க செஞ்சு மயக்க அடைஞ்ச பிறகு எடுத்தாங்க அப்படின்றாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார். புரோட்டோவங்க நாட்டுக்கோழி குழம்பு எடுத்துன்னு வர சொன்னாங்க. அவங்க சொந்தக்காரர் சரஸ்வதி மாதேசன் 2 பேர் நாட்டுக்கோழி குழம்புல சுலோ பாய்சன் கலந்து எடுத்துன்னு போனாங்க. அது சாப்பிட்டு தான் அவங்க மயக்க அடைஞ்சாங்க. இந்த கடைசி நேரங்களில் நடந்த சம்பவத்தை ஆளுக்கு ஒரு மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது, அவங்களோட சண்டை நடக்கலை, துப்பாக்கி அது இதெல்லாம் அவங்க பயன்படுத்தலை, சண்டை நடக்கலை. அவங்கள முதல்ல மயக்க அடைய வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் மயக்க அடைய வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உயிரோடு எடுத்த பிறகு டார்ச்சர் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க. அது எதிர் அடிப்படையில் சொல்கிறீங்க? அதுதான் பண்ணிக்காங்கிறதுக்கு என்ன எந்த சுட்டுருக்காங்க, பக்கத்து கையெல்லாம் தீஞ்சிருக்கு, உடம்புல எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு. ரொம்ப கொடூரமான முறையில் தான் கொண்டு இருக்காங்க. பிடிச்ச உடனே எப்படியும் அவங்களா இப்போ முடிவு எடுக்க முடியாது. முதலமைச்சருக்கு அப்போ அந்த அம்மாவுக்கு, முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கும் அவருக்கும் பெரிய இது இருந்தது. அவரால் தான் தோற்றன்ற மாதிரி இடம் கூட அவங்க ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே திட்டிகிட்டு இருந்தார். அந்த சன் டிவி காணொலியிலெல்லாம் பார்த்தீங்களா, ஜெயலலிதா அம்மையாரை கடுமையாக திட்டுவார், விமர்சனம் பண்ணியிருந்தார். அதனால் அவங்க கொஞ்சம் அந்த சர்வாதிகார போகக்கூடியவங்களே. அதனால் இப்போ இவங்களை பிடிச்ச உடனே ஒரு தகவல் சொல்லுவோம், முடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப நீண்ட நேரமெல்லாம் வச்சுருக்க வாய்ப்பு இல்லை. சில மீறி போனால் ஒரு நாள் 1/2 நாள் அந்த அளவுக்கு தான் வச்சுருந்துருப்பாங்க. உடனே அவங்க கொல்றதை தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்து பெருசாக தகவல் எடுக்கணுன்ற எண்ணமோ இல்லை கோர்ட்டுக்கு முன்னால் கொண்டு எடுத்துருவோமோ அது இல்லை, முடிச்சிருங்கன்னு இருப்பாங்க. முடிச்சவங்க சாதாரண விடிங்களும் இப்போ அதை தானே செய்கிறாங்க. வீரப்பன்ட்டு ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒருத்தராக குறைச்சி கடைசியில் வந்து ரொம்ப குறைவான பேர் தான் இருந்தாங்கன்னு இருந்தாங்க. நீங்களே கிட்டத்தட்ட கடைசி ஒரு 6 மாதம் கிட்ட தான் அவரை பார்த்துருக்கீங்க. அந்த டைமில் எத்தனை பேர் அவரோட இருந்தாங்க? 4 பேர் தான் இருக்கிறாங்க. வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரா கவுடா, சேதுமணின்னு அவங்க புதுசாக போனால சேதுமணி ஒன்று தான் கூட கடைசி வரையும் இருந்தார். மற்ற 4 பேர் தான் அவங்க குழுவில். ரொம்ப சுருங்கிட்டாங்க. பணம் இருந்தது அவங்ககிட்ட, ஆனால் ஆள் இல்லை. ஆள் இல்லாத இருக்கும்போது, பணம் இல்லாத இருக்கும்போது கூட்டம் இருந்தது, பணம் இருக்கும்போது ஆள் இல்லாமல் சிக்கலை மாட்டாங்க. அந்த காலகட்டங்களோட அவங்களோட செயல்பாடுங்கிறது என்ன சார்? வந்து அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறதா, இல்லை ஏதாவது அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுறது? இல்லை, அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடணுன்ற முடிவுக்கு வந்துட்டார். எப்படியும் உயிருக்கு நம்ம ஏதாவது ஒரு மோதல், ஏதோ ஒரு சிக்கல் நடக்குன்றத புரிஞ்சிருந்தார். அதுக்கு நாம் ஒரு அரசியலாக இருந்து சாவோம் என்ற முடிவுக்கு தான் வந்தார். அதனால தான் மக்களது குழுவோட தொடர்பு எடுத்தார். இவங்களை சந்திக்க விரும்பினது அதனால தான். இப்போ நீங்கள் அவரை போய் கடைசியை பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட போலீஸ் நெருங்கின காலகட்டம் தான் அது. நீங்கள் வீரப்பனை பார்த்ததா போலீஸ் ஏதாவது ஒரு மோப்பம் பிடிச்சாங்களா? உங்களை ஏதாவது விசாரிச்சாங்களா? எங்களை விசாரிக்கல. நான் சில இடங்களில் எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. இப்போ தேவராஜ் நானும் கோகுல் ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க எங்கள் போகும்போதெல்லாம். இப்போ அரிசி பருப்பு வாங்குறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி வந்தாங்களா அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுப்பாங்க.
இப்போ கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரானிக் குட் பொருளுங்க அது இதுன்னு வாங்குறது நம்ம மாதிரி போகிற யாருக்கிட்டே தான் கொடுத்து சொல்லுவாங்க. நகரப்புறத்தில் தொடர்பு இருக்கவங்க அந்த பொருளை பற்றி தெரிஞ்சவங்க அந்த மாதிரி அந்த அடிப்படையில் என்கிட்ட இதெல்லாம் பேட்ரி, மைக்ரோ கேசெட்டு, மைக்ரோ ரெக்கார்டரு இந்த மாதிரி பொருள்லாம் வாங்க சொல்லுவாங்க. ஒரு முறை போயிட்டு நாங்கள் சேலம் 4 ரோட்டில் சாமுண்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டியூட்டிஃபைடு ஸ்டாப் இருக்குது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் கேசெட்டு அந்த மைக்ரோ ரெக்கார்டர்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ தான் ஒருத்தர் வந்தார், பைக்கில் வந்து நின்றார். உடனே இந்த கடைக்காரர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எஸ்ஐ வராருன்ட்டு கம்முன்னு நின்றுக்கினார். அப்புறம் வந்தார், ஏதோ வந்துட்டு அப்படி பார்த்துட்டு பேசிட்டு போகிற மாதிரி போனார். அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த சிவசுப்ரமணியம் புத்தகமெல்லாம் வந்த பிறகு தான் இந்த துரைப்பாண்டியன்ற எஸ்ஐயோட ஃபோட்டோ பார்க்க முடிஞ்சது. அப்போ தான் எனக்கு நினைவு வந்தது, அந்தாலும் துரைப்பாண்டியன் தான்ட்டு. ஏன்னா தேவராஜ் நானும் சந்திச்சுட்டு போன உடனே அவர் அங்கே வரார். நான் எங்கே போகிறேன்ற விஷயம் அவருக்கு தேவராஜுக்கு தெரியும். அப்போ அங்கே வந்து அவர் அப்படியே பார்த்துட்டு போகிறார். அதேமாதிரி காட்டில் நாங்கள் கடைசியாக வரும்போது 2-3 பேர் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேட்டி கட்டு ஒருத்தர் நாங்கள் பொதுவில் படுத்துருக்கும்போது போனார்ன்ட்டு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பில் இருந்திருக்காங்கன்றதை இப்போ உறுதிப்படுத்துது எங்களுக்கு. அதேமாதிரி காட்டில் கடைசியாக நாங்கள் 4வது முறையாக சந்திச்சு வரும்போது அந்த சின்னாத்தில் சும்மா நாங்கள் வரும்போது உருமலக்கத்துக்கு நகரப்புறத்து ஆளுங்க, அந்த கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கிறோம், காட்டில் வேலை செய்யணும், நமக்கு உடல்வாக தெரியும். இவங்க நல்ல மென்மையாக இருக்காங்க, அப்படியே சும்மா செடி இது பண்ணுற மாதிரி இப்போ பாவலா பண்ணிட்டு இருந்தாங்க. தேவராஜ் அவசரம் வானான்ட்டு ஒரு மாதிரி அவர் பதற்றாயிட்டு. அப்படி அந்த மாதிரி சில சம்பவங்கள் எதுவும் எங்கள் போலீஸ் விசாரிக்க வேலை இல்லை. ஆனால் தேவராஜ் வழியாக தெரிஞ்சிருக்கு யார் இப்போ எங்கே போகிறாங்க, எப்போ வராங்க, யார் சந்திக்கிறாங்க, வீரப்பனை யார் சந்திச்சாங்க, இந்த செய்தியெல்லாம் அப்பப்போ தகவல் போயிருக்கு. அவங்க சுதந்திரமாக விட்டுருக்காங்க. ஏன்னா வீரப்பன் வந்து இவங்களை நம்பணும். இப்போ இவங்களை கட் பண்ணுறதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த தொடர்பாளர்களை வந்து நம்பிக்கை வரணும், அவங்க எதை சொன்னாலும் செய்கிற ஆளாக மாறணும். அந்தளவுக்கு அவங்கள விட்டாங்க. அதே மாதிரி எங்களையெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருந்தோம் எங்களை விட்டது காரணம் என்ன, எங்கள் மேலே கை வச்சு தான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வீரப்பனை பிடிச்சிருக்க முடியாது. நாங்கள் போனவன் தான் யார் மேலேயாவது கை வச்சுருந்தாங்களா, அவங்க இடம் மாறி இருப்பாங்க, இன்னும் அவங்கள யுத்தி மாற்றிருப்பாங்க. அதனால் போலீஸ் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நேற்றுக்கு இருக்க முடியாது. ஸோ தேவராஜ் மூலமாக தான் எல்லாம் நடக்குது. அப்படி தேவராஜ் வழியாக தான் நீங்கள் உங்களை பற்றி போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். விஜயகுமார் ஐபிஎஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சேசிங் த பிரிகன்ட்டு வீரப்பனை பற்றி. அவர் ரிட்டையர்ட் ஆனப்பனால ஒரு புத்தகம் எழுதுறார். அதில் வந்து அவர் எழுதுறார், திருச்சிக்கு அருகில் இருக்க பெரியவரை சந்தித்தார்னு. அப்போ அந்த பெரியவர்ன்றது புலவர் கலிபெருமாள் தான் சந்திச்சது. அவர் என்ன குளத்தூர் மணிக்கு தெரியும். அவர் சிவசுப்ரமணியன் அது பேசும்போது சொல்லியிருக்கார், இது புலவர் கலிபெருமாளை தான் குறிப்பிடுறாரு அப்படின்ட்டு. அப்போ இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதேமாதிரி வீரப்பன் இறந்த நேரத்தில் தினத்தந்தியில் ஒரு பாக்ஸ் செய்தியாக வருது, மாவோயிஸ்ட் வீரப்பன் மாவோயிஸ்ட் தொடர்பில் இருந்தாருன்ட்டு. அந்த ஒரு செய்தி அப்பயே வந்தது. அப்போ காவல்துறை கசி விட்ருக்காங்க, இதெல்லாம் கசி விட்ருக்காங்க. அவங்களுக்கு நோக்கம் வந்து வீரப்பன் 35 வருஷமாக 2 மாநில அரசாங்கங்களுக்கு காவல்துறைக்கு தண்ணி கட்டிட்டு வந்து சிம்மசொப்பனமாக இருந்த ஒரு மனுஷன். அதனால் அவர் கார்னர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் அவங்க கண்டுக்கலை. அவர் எப்படி நெருங்குறதுன்றதெல்லாம் குறியாக இருந்திருக்காங்க, அந்த செஞ்சுருக்காங்க. அது மோதல்ன்றது பாப்பாரப்பட்டிக்கா வண்டியில் வச்சு ஆம்புலன்ஸில் சுட்டோம். ஒரு 2 விஷயம், அந்த மீசையும் துப்பாக்கியும் அவர் எந்த வேலையெல்லாம் அதை விடமாட்டார். அவருக்கான அடையாளமே அவர் உயிராக நேசிச்சது 2 தான், துப்பாக்கியும் மீசையும் தான். அது ஒரு காலம் எடுத்துருக்க மாட்டார் இவங்க. ஏன்னா ஒரு முறை வெள்ளிங்கிரி மலைக்கு இந்த நெருக்கடி அதிகமானதுனால சத்தியமங்கலங்காட்டிலேருந்து வெள்ளிங்கிரி மலைக்கு, கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலைக்கு தப்பிச்சு போகிறதுக்கு போகிறாங்க. அப்போ ஐயப்பன் வேஷம் போட்டு வேனில் எல்லாம் ஐயப்பன் பாட்டெல்லாம் போட்டு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க எப்படி போவாங்களோ அந்த மாதிரி போகிறாங்க. அந்த சூழ்நிலை கூட அவர் மேசை மேலே கை வைக்கல, மங்கிக்குள்ளே போட்டு போகிறார். அதனால் அவர் உயிராக நேசித்தது மேசையும் துப்பாக்கியும். அது எந்த நிலையிலையும் அவர் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் ரிவால்வர் வச்சுட்டு உட்கார்ந்தார்னு ஒருத்தர் சொன்னீங்க, அது யார் என்ன? அது பின்னால் அவர் தேவராஜ் கிட்ட பேசி இந்த மாதிரி அவர் தோற்றம் இப்படி இருந்தார், இந்த மாதிரி இருந்தது, இதெல்லாம் நடந்ததுன்னா தேவராஜ் தான் சொன்னார். அவர் வந்து ராமலிங்கன்ட்டு இவ்வளோ ஐஎஸோட இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தேவராஜ் அதை உறுதிப்படுத்தின, அப்படி ஐஎஸோட இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து உங்களையும் க்ளோஸாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொன்னதாக சிவசுப்ரமணியன் சொன்னார், ஆப் ரெக்கார்டாக சொன்னார். எங்களை வீரப்பன் டீமும் நாங்கள் சந்திக்கிற நேரம் 2 முறை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க, ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு. அது ஒரு அவங்க போலீஸுக்கு உளவாளியாக இருக்கிற தேவராஜை காப்பாற்றுன்றதுனால அதில் ஒரு ஆஃபீஸர் டைரக்ஷன் மாற்றி அனுப்பிச்சிட்டாரு, இல்லைன்னு நீங்களாம் கொண்டு இருப்பாங்க உங்களை அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் அதை இவர் சொன்னார், சிவசுப்ரமணியம். அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, அப்போ இருந்தவங்க.
நிறைய நெருக்கடியெல்லாம் இருந்தது. எங்களுக்கு தெரியல. நாங்கள் அவரை சந்திச்சதே ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கணும். ஏன் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல. இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். எங்களை எதுவுமே செக் பண்ண மாட்டார். வெளியிருந்து போகிறவங்களும் பெரும்பகுதி நல்லா ஆய்வு பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் போனோம்னா எங்களை நான் கொடுக்குறதா அப்படியே சாப்பிடுவார். எந்த செக்கப்பும் இருக்கா அப்படியே கூப்பிட்டு போவாங்க. சென்ட்ரின்னுவாங்க, முன்னாலே ஒரு முன்னே நிற்கிறவங்களே செக் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். புலவர் சொன்னதுனால எங்கள் மேலே அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருந்தார். புலவர் கரியபுலமாரும் சரி, நீங்களும் சரி, எம்எல் இயக்கத்தை சார்ந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து ஒரு பெரிய லட்சியத்தோட, பெரிய ஒரு நோக்கத்தோட ஒரு அரசியல் செயல்பாட்டில் இருக்கிறவங்க. வீரப்பன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு காட்டில் வந்து சந்தன மரம் கடத்திட்டு இருந்தார். அது பின்னாடி வந்து அவர் ரொம்ப தப்பிக்க வழி இல்லாத நேரத்தில் ஒரு அரசியல் நோக்கத்தை வரணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் எப்படி அவரை நம்பி நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய லட்சிய நோக்கம் உள்ளவங்க வந்து எப்படி வீரப்பன் வந்து நம்மளோட அரசியல் செயல்பாட்டுக்கு உதவியாக இருப்பாருன்னு நம்ம ராபின்ஹுட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பூலான் தேவி அரசியல் இல்லாமல் இருந்து பிற்காலங்களில் அரசியலாக மாறினவங்க நிறைய இருக்காங்க. முன்னுதாரணம் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவரும் மாறிட்டு இருந்தார். நீ அடிப்படையாக பார்த்தீங்களா, ஒரு சின்ன வயசுலேருந்தே கூட அடக்குமுறைக்கு எதிராக தான் நின்றுருக்கார். சாதாரண மக்கள் மேலே அவர் எந்த இடத்துலையும் வன்முறை திணிச்சது கிடையாது, போனதில்லை. ஏன்னா அது 35 வருஷம் அவர் தப்பிச்சிருந்தாருன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா காட்டில் அவருக்கு உணவுல இருந்து வெளியிருந்து கொண்டு போகிற மக்கள் கொடுத்தாதான் பிடிச்சி கொடுக்கணுன்னா பிடிச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. மக்களுக்கு அவர் எந்த இடையூறும் செய்யலை. மக்களுக்காக போகிறவங்களுக்கு பணம் கொடுப்பாரு, இருக்கிறத கொடுத்து அனுப்பிச்சிடுவார். போனாலும் தங்கி அங்கேயே அவங்களோட கேம்ப்லேருந்து சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. எவ்வளோ நெருக்கடியிலும் அவங்களுக்கு தேவையானதப்புறம் வெளியிருந்து மக்கள் தானே செஞ்சாங்க. சத்தியமங்கலம், மேட்டூர், அந்த குளத்தூர், அந்த பகுதி, அந்த அவர் வாழ்ந்த காட்டு பகுதியில் இருந்த பழங்குடி மக்கள், எல்லா சாதியை சார்ந்தவங்களையுமே காவல்துறை அந்த சித்திரவதை முகாமில், ஒர்க் ஷாப்ன்ற சித்திரவதை முகாமில் வச்சுட்டு மாதக்கணக்கெல்லாம், அதாவது மனித நேயத்துக்கே இல்லாத மனித உரிமைகளுக்கு எதிரான செயலை பூரா செஞ்சுருக்காங்க. அப்பையும் யாரும் அவர் இருந்த இடத்த பயந்து கூட காட்டி கொடுக்கல. அது தெளிவாக இருந்தாங்க அந்த விஷயத்தில். மக்களோட இருந்தார், மக்களை நேசித்தார். மக்களை நம்பினது அவர் நாளில் அவரை காப்பாற்றினது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ எம்எல் மூமெண்ட் அந்த மாதிரி ஆட்களுக்கு, புலவர் கரியபுலம் உட்பட இவங்களுக்கு வந்து வீரப்பனை பார்த்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது சார்? வீரப்பன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைச்சா? அவர் அரசியலாக பயன்படுத்தலான்றது. அவர் ஒரு போராட்டத்தில் நிற்கிறாரு, அவரோட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற இதில் தான். இப்போ என்ன புலவர் கலிபுரமெல்லாம் இப்போ வயசாகிட்டு இருந்தது, முடியாது அவரால். மற்ற அவருக்கு ஒரு இதாக இருக்கட்டும், ஒரு அமைப்போட நின்றாருன்னா அவருக்கு ஒரு பலம் இருக்கும், அவரை பாதுகாக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே செஞ்சது. அது காட்டில் நம்ம ஆயுத பயிற்சிகள் செய்யலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நினச்சாங்களா? அப்படி இருக்கலாம். ஏன்னா எல்லா ஆயுத குழுக்களுமே காடுகளை மையப்படுத்தி தான் செயல்பட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஆயுத போராட்டத்தில் தான் நின்றார், ஆயுதம் தாங்கி தான் நின்றார் கடைசி வரையும். அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் அப்படி சிந்திச்சிருக்கலாம். இவங்களும் ஒரு ஆயுத போராட்ட குழு தானே, மக்கள் யுத்த குழு, அன்றைக்கி ஆயுத போராட்ட குழுவாக இருந்தாங்க. அதனால் அந்த நோக்கம் இருந்திருக்கும். ராஜ்குமார் கடத்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி என்ன சொன்னார் அவர்? அப்படிங்கிறது, ராஜ்குமார் கடத்தலில் அவர் வந்து பணத்துக்காக மட்டும் கடத்தலை. ராஜ்குமார் இங்கே அங்கே கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த காவேரி நீர் பிரச்சனை இப்போ அடிச்சுது. இவர் நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கார், தமிழ் மக்களை காப்பாற்றிருக்கார், கர்நாடகத்திலேருந்து காப்பாற்றிருக்காரு. அப்போருந்தே அவருக்கு இயல்பாகவே ஒரு கோபம் இருந்திருக்கு. இவங்களை ஒரு வழி கொண்டு வரணுன்ற அந்த முடிவுக்கு வர்றார். அப்போ யாரை எதையாவது செய்யணுன்ற முடிவு பண்ணுறார். இந்த பெங்களூரில் வள்ளுவர் சிலை திறக்காமல் வச்சது, இந்த கோபமெல்லாம் அவருக்கு இருக்குது. அப்போ திட்டமிடுறார். அப்போ யாரை என்ன செய்யலான்றது ரொம்ப நாளாகவே திட்டமிடுறார். தமிழ்நாடு விடுதலை படை இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னே, அதுக்கு முன்னே அவர் திட்டம் போடுறார். அப்போ ராஜ்குமாரை தூக்கணும். கர்நாடகத்தில் ராஜ்குமாருக்கும் பெரிய ஒரு மாசு இருக்குது, பெரிய அவர்கள் வந்து செல்வாக்கு படைத்தவராக இருக்கிறாரு. அப்படின்றதுனால அவர் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம கோரிக்கைகள், ஏன்னா அந்த கஜனூர்ன்றது ஒரு காட்டை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி, அவர் தோட்டம் இருக்காங்க. அந்த தோட்டத்துக்கு ஓய்வு எப்போ வரான்றது ஆள் வச்சு கண்காணிச்சிருக்காங்க. அப்போ ஒரு இருக்கும்போது இந்த நேரத்தில் தான் அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப மரியாதை தான் வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுதான் அடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறது. வீட்டிலேருந்து எல்லாம் துப்பாக்கிடும், அவங்களுக்கு யார் என்னன்னு புரியல. அவரே வந்துட்டு ஒரு கேசட் கொடுத்துட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு வந்து காட்டில் வச்சுட்டு 108 நாள் ரொம்ப நேரம் தான் வச்சுருந்துறாங்க. உடம்புக்கு அந்த எண்ணெய் பற்றி வைக்கிறது, அவர் வலிக்கு எல்லாம் அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பழம் அது இதுன்ட்டெல்லாம் வெளியே அவங்க சாப்பிட்டபடி வெளியே இருந்து கொண்டு போய் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கௌரவமாக தான் நடத்தியிருக்காங்க ராஜ்குமாரை. அவர் பணத்துக்காக அது ஒரு கட்டத்தில் சில கோரிக்கைகளை வைக்கிறார். அந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கைகள் வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த கோரிக்கையை மனசில் வச்சுட்டு நிறைய பேர் அவர் கோரிக்கை வச்சது தான் அது. ஆனால் அவர் வாழ்ந்த வாச்சாத்தி மக்கள் வந்து வீரப்பனை தான் கட்ட வெட்டினாங்க அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனலில் கூட நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறாங்க.
அந்த செய்தியே தவறானது. ஏறத்தாழ வாச்சாத்திக்கும் வீரப்பன் காட்டுக்கும் 150 கிலோமீட்டர் வரும், 150 கிலோமீட்டர் வரும். அது பூகோள ரீதியாகவே அது மேற்கு தொடர்ச்சி மலை, இது வாச்சாத்தி இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. இவங்க கட்ட வெட்டதெல்லாம் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களுடைய அமைச்சர் செல்வாவோட அங்கே இருக்கிற இப்போ எம்எல்ஏ முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து பண்ணது. இவங்க இப்படி ஒரு கதையை கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோரிக்கையில் அது ஒன்று வச்சார், அதை தான் இப்படி பேசியிருக்காங்க. நிறைய பணம் கூட கைமாறினதா சொல்கிறாங்க. அது இப்போ பாதிக்கு மேலே போலீஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க உறவினர்கள் அவங்க பாதிக்கப்பட்டவங்க, போலீஸ் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. அதை புறம் பார்த்து புறம் இப்போ பறிமுதல் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பெருந்தொகை இருக்குன்னு சொன்னார் எங்ககிட்டயே. அப்போ அந்த பணம் காட்டில் பதுக்கி வச்சுருக்காங்க. அது வேறு யாருக்குமே தெரியும். அவங்க குழுவில் இந்த 4 பேரில் 2 பேருக்கு தான் தெரியும். வீரப்பனுக்கும் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். இது சந்திரகாவுக்கு கூட தெரியாது. அது கடைசி வரையும் அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போ எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவர் மயக்கடைஞ்சி எடுத்த பிறகு அவர் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டாலும் அலைஞ்சிட்டு இருந்துக்க மாட்டாங்க. அதுக்கான நேரம் இருந்திருக்கா, கொள்ளணுன்ற எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்க. அதில் பணம் எடுத்திருக்க வாய்ப்பு குறைவு. காட்டில் இப்போயும் அவர் பணம் இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னார். எப்படி அவங்க பதுக்கி வச்சுருந்தாங்க, எங்கெங்கே வச்சுருந்தாங்க? அது சத்தியமான காட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் போயிட்டு வரும்போது தான் பணம் எடுத்துன்னு வரன்றதெல்லாம் சொன்னார். அங்கே போய் எட்டு வருவாங்க. ஆமாம், தேவைன்னும் போது போய் எடுத்துருவாங்க, வச்சுருப்பாங்க. செலவாயிட்டு கொஞ்சம் குறையும் போது போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப நெருக்கடி ஆகிடக்கூடாதுன்றதுனால எப்பயுமே ஒரு 10 லட்சம் 5 லட்சம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஆளும். ஏன்னா ஒரு தாக்குதல் நடந்தாலும் சிதறி போய்ட்டு செலவுக்கு வேணும்லாம், மறுபடியும் சேர்ற வரையும் அவங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிற வரையும் அவங்களுக்கு செலவு பணம் வேணுன்றதுனால அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 10 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி. அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி வயிறுலாம் பெருசாக தெரியும், அதெல்லாம் பணம் தான். ஃபோட்டோலாம் பார்த்தா அப்படியே புடைச்சிருக்கும், அது பூரா பணம். பணத்தை எப்படி பதுக்கி வச்சுருப்பாங்க? அது பேரல், இந்த ராஜ்குமார் கடத்தல் அப்போ அந்த பணமெல்லாம் இதுதான் சொன்னாங்க. பெரிய பேரல், பிளாஸ்டிக் பேரலில் பாலித்தீன் பேப்பரில் கட்டி அதுக்குள்ளே போட்டு ஆழமாக குழி நோண்டி மேலே புதைச்சி வச்சிருவாங்க. அவருக்கு கோவிந்தன் மட்டும் அடையாளம் தெரியும். வீரப்பன் கூட கண்டுபிடிக்கிறது சிரமம். கோவிந்தன் கரெக்டாக போயிட்டு எடுத்துருவார். கோவிந்தனுக்கு காட்டில் உணவுப் பொருட்கள், பணம் மட்டும் உணவுப் பொருட்களே அவங்க போகிற இடத்துல கொஞ்சம் பதுக்கி வச்சுருவாங்க. இங்கே ஒரு பிரச்சனை ஆகிட்டு அங்கே போகிறாங்கன்னா அங்கே போயிட்டு தொடர்பு எடுத்து வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க சாப்பிட்றதுக்கு தேவைன்றதுனால இவங்க அவங்க போகிற நடமாடுற பகுதிகளெலாம் வச்சுருப்பாங்க, உணவுப் பொருட்கள் வச்சுருப்பாங்க, எல்லாமே மண்ணுக்குள்ளே பச்சு தான் வைப்பாங்க. இல்லை, இந்த ராஜ்குமார் கடத்தலை பற்றி பேசிட்டு சார். ராஜ்குமார் கடத்தல் அப்போ வந்து பொதுவாக வெளியே வந்து இன்னொரு பதட்டம் இருந்ததுன்னா, ராஜ்குமாருக்கு ஏதாவது ஆகிட்டா வந்து கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்தது. அது சம்மந்தமாக வீரப்பனுக்கு ஏதாவது எண்ணம் இருந்ததா வந்து? இல்லை, அதனால தான் அவர் பாதுகாப்பாக வச்சுக்கினார். அதனால தான் எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு மருத்துவர்கள் உட்பட எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார். அதெல்லாம் சரியாக தான், இன்னும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, கொள்ளணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது அவர். இல்லை, அவர் அதை ஃபீல் பண்ணலையே. இப்போ ராஜ்குமார் மேலே நம்ம கடத்தியிருக்கோம் வந்து இதனால் கர்நாடகாவில் இருக்க தமிழர்களுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு அதாவது. இல்லை, கர்நாடகாவில் இருக்க தமிழருக்காக தான் இந்த வேலையை செய்கிறார். கர்நாடகத்தில் இருக்க தமிழருக்கு ஏற்கனவே பிரச்சனை வச்சு, இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனால தான் வீரப்பர் வரையும் அந்த மேகத்தாட்டு அது இதுன்ட்டு காவேரி தண்ணி எதுவும் பேச மாட்டோம், வாயை மூடிட்டு இருந்தான். இன்றைக்கி வீரப்பன்ற ஒரு மனிதர் இல்லாத போனது இன்றைக்கி ரொம்ப எளிமையாக நம்ம தமிழர் அதை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம ஆட்களோட கையாளாகத்தானு கூட சொல்லலாம். ராஜ்குமார் கடத்தலப்பவே அந்த வச்சாத்தியில் அந்த தீர்ப்பு இதுக்காக வந்து அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பவுமே அரசியல் ஆட்கள் அவரோட தொடர்பு. அப்போ தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி படை தானே கூட இருக்காங்க. மாறன்றில் இவர் ஆலப்பக்கம் முருகேசன் இவங்கெல்லாம் கூட இருந்தால் இந்த கோரிக்கைகள் இவங்க தான், டிராப்பிங்கெல்லாம் இவங்க தான். ஏன்னா அவரு அந்த அளவுக்கெல்லாம் இது பண்ணுறது அரசியல் ஆக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போய் முறைப்படுத்தி அவர் அரசு அதான் ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா வீரப்பண்ணா சந்தனக்கட்டை கடத்துறவர், யானை தந்தம் வெட்டுறவர், போலீஸை சொல்கிறவர், இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். இவர் அதுலேருந்து மாறுபட்ட கோணத்தை கொண்டு வந்துட்டாங்க. அரசியல் பேசுறது, அது தமிழ்நாடு விடுதலை அரசியலை பேச ஆரம்பித்தாங்க. போயிட்டு கொடியெல்லாம் ஏற்றினாங்க. தமிழ்நாடு விடுதலை படையோட கொடியேற்றி அது வீரப்பன் வந்து இது மரியாதை செலுத்துகிற மாதிரியெல்லாம் புகைப்படம்லாம் கூட வந்திருக்கும், பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அதுதான் அரசுக்கு அவர் மேலே இன்னொரு உறுத்தலை உருவாக்கினது. அவர் கொள்ளையராக இருக்கிறதோ கொலைகாரனாக இருக்கிறதோ இந்த அரசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் ஆகக்கூடாது. இப்போ கூட ரவுடித்தனம் பண்ணுற பற்றி அரசுக்கு பிரச்சனை இருக்காது. அரசியலாக யாராவது இருந்தானா அரசுக்கு அரசியலாக எதிராக பண்ணுறவங்க தான் இப்போ பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் இவர் தொடர்ச்சியாக அரசியலாக பயணிக்க ஆரம்பிச்சார். இவர் பல குழுக்களை தேட ஆரம்பிக்கிறாரு, மக்கள் யுத்தக்குழு வரையும் போகிறாரு. இப்போ இதுக்கு மேலே வச்சோம்னா இது சிக்கல் வேறு மாதிரி போகும், அரசுக்கு வேறு மாதிரி சிக்கல் உருவாக்குன்றது தான் கொன்னதுக்கு காரணம் அதுதான். ஸோ வீரப்பன் அரசியல் மயப்பட்டது அவருக்கு ஆபத்து, அது அவருக்கு ஆபத்தானது, அதுதான் அரசியல் மயமானது தான். எல்லாம் ஒரு மற்றபடி எப்பயும் மாதிரி இருந்திருந்தால் இவ்வளவு நெருக்கடி கொடுத்துருக்க மாட்டாங்க. ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு தானே அவருக்கு பெரிய அளவுக்கு அது பாலாறு குண்டு வெடிப்பு, அதுக்கு பிறகு இருந்தே அவர் கொஞ்சம் அரசுக்கு அவருக்கு மோதல்,
அது வேற அளவுக்கு போயிட்டுது. பயந்தான் இல்லை, வீரப்பன்ற பேரை கேட்டால் பயந்தாங்க. யாரும் உள்ளேலாம் காட்டுக்குள்ளேலாம் அவங்க அவ்வளோ சாமானியெல்லாம் போயிட முடியாது. சும்மா அப்படி போவாங்க வருவாங்க. அதுவும் ரொம்ப நவீன ஆயுதங்கள் டீமாக தான் போவாங்க. 1 பேர் 2 பேரெல்லாம் போக மாட்டேன். அவர் துணிஞ்சு நின்று நிற்பார் எல்லா இடத்துலையும். அந்த பயம் இருந்தது இவங்களுக்கு. படைக்கு வந்து பயம் இருந்தது. இவர் அரசியலானது இன்னும் கூடுதல் பயமானது. இது அரசுக்கு எதிராக போகின்றதுனால. இப்போ இன்னொரு விஷயம் பேசுனாங்க சார், வந்து வீரப்பன் வந்து கன்னடர், ராஜகுமார் தமிழர் அப்படின்னு சொல்லப்பட்டது, வந்து அது சரியானதா? இல்லை, ராஜகுமார் தமிழர் கன்னடர்ன்றது வேற, இவர் பச்சை தமிழர். வீரப்பனை பொறுத்தவரையும் சுத்தமான தமிழர், தொல்தமிழர் அவர். இவங்க ஊர் செங்கப்பாடி இருந்தது இப்போ மேட்டூர் அணை இருக்கிற பகுதிக்குள்ளே இருந்த இடம். அப்போ மேட்டூர் அணை கட்டும்போது இவங்கெல்லாம் வெளியேற வேண்டி வந்தது. அப்போ போகும்போது அங்கே கர்நாடகத்துக்குள்ளே போகிறாங்க, காட்டை ஒட்டி. ஆனால் ராஜகுமார் தமிழர் தானே? என்ன ராஜகுமார் தமிழ் பேச தமிழராக அது உறுதியாக தெரியலைங்க. கன்னடர் பூர்வீக தமிழன்றதான் சொல்கிறாங்க. அவர் தமிழ் தான். அந்த வீரப்பனோட படங்கள் இன்னும் காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போவும் மக்கள் ஏதோ அந்த பக்கம்லாம் அதை தேடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மக்களுக்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் இப்போ தேடினாலாம் கிடைக்காதுன்ட்டு. ஆனால் வச்சு அவங்களுக்கே எடுக்கிறதுல சிரமம். அவங்களே சில அடையாளங்கள் வச்சுருப்பாங்க. மரம், பெரிய செடி வந்திருக்கும், மரம் வந்திருக்கும். அவ்வளோ விஷயம்லாம் மக்கள்லாம் போய் தேடி எடுக்கிறதா. அது இந்த புதையல் எடுக்க போகிறாங்களா அந்த கதை தான் அது. இங்கே புதையல் இங்கே நோண்டா வரும், அங்கே நோண்டா போகிறன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு கற்பனையில் போகிறது தான். மக்கள் கைக்கெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. பெரிய காடு, அந்த காடு, அடர்ந்த காடுகள் அவங்க வச்ச இடத்துல இப்போ மரங்கள் வளர்ந்துருக்கும், மரம் செடி கொடி இருக்கும். அவங்க எந்த அடையாளத்தை வச்சு பார்க்க போகிறாங்க? அவங்க ஏதாவது ஒரு பெரிய மரம், ஒரு பாறை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்கும். அந்த அதுலேருந்து இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கன்ற அந்த இதில் தான் போய் எடுப்பாங்க. வீரப்பன் இறந்த பிறகு அந்த மாதிரி மக்கள் யாராவது தேடி அலைஞ்சாங்களா? அது தேடினதாக செய்தி இருக்குங்க. வீரப்பன் இறப்புக்கு பிறகு மக்கள் தேடி காட்டுக்குள்ளே போய் பணமெல்லாம் தேடி எடுத்து யாரும் கிடைச்சதெல்லாம் தகவல் இல்லை, வாய்ப்பு இல்லை கிடைக்கிறதுக்கு. எல்லாம் அப்படி போலீஸ் எடுத்துருப்பாங்களே, அது வாய்ப்பு இல்லை. நீங்களும் கிட்டத்தட்ட அந்த ஊர் அந்த பக்கத்து அந்த பகுதியை சார்ந்தவர் தானே சார்? அதனால் உங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியும். வந்து வீரப்பன் இறந்த பிறகு அந்த காடு எப்படி இருக்குது? வீரப்பன் இருக்கிற வரையும் காட்டோட தன்மை வேறு மாதிரி. வனவிலங்குலாம் எண்ணிக்கை கூடிடுச்சு. மக்கள் உள்ள யாரும் மக்கள் சாதாரணமாக வேட்டைக்காரரும் மக்களும் உள்ளே போக மாட்டாங்க. 2 சிக்கல் இருக்குது அவங்க போகிறதுக்கு. ஒன்று போலீஸ் சிக்கல் பண்ணுவாங்க, 2வது வீரப்பன் கையில் கிடைச்சாலும் பண்ணிடுவார்ன்ற ஒரு பயம் இருந்தது. அதனால் காட்டில் இருந்த மரம், விலங்குகள் வீரப்பன் இருக்கிறவரையும் பாதுகாக்கப்பட்டது. நல்ல சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பூரா அழிக்கப்படுது. வனவிலங்குகளும் வேட்டையாடி அழிக்கப்படுது. மரங்களும் கடத்தல்காரெல்லாம் இப்போ எளிமையாக போகுது. அதே காட்டுக்குள்ளே குவாரி நடத்துறத கூட அவர் தடை பண்ணியிருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் குவாரி கூட நடக்கலை. இப்போ எல்லாமே நடக்குது. இப்போ குவாரியிலேருந்து இப்போ எல்லாம் நடக்குது. வீரப்பன் இருக்கிற வரையும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ பயப்படுவாங்க. இப்போ ரொம்ப எளிமையாக போகிறாங்க. வீரப்பனும் இருந்தார், இப்போ போலீஸ் படையும் இருந்தது. அதனால் யார்கிட்ட மாட்டினாலும் சிக்கல்ன்றதுனால யாரும் போக மாட்டாங்க. போலீஸ் கிட்ட நீ வீரப்பனுக்கு ஏதாவது எடுத்துன்னு போகணுன்னு சொல்லி சிக்கல் பண்ணுவாங்க, கேஸை போடுவாங்க, இல்லை ஆளை கொள்ளுவாங்க. அதனால் மக்கள் அது பயந்துட்டு யாரும் போக மாட்டாங்க. இப்போ எல்லாம் எல்லாருமே போகிறாங்க. இப்போ எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 20 வருஷமாக வனம் அழிக்கப்பட்டது. அதுக்கு முன்னே அவர் பாதுகாத்தார். அவர் பேரிலே வனம் பாதுகாக்கப்பட்டது. வனவிலங்குலாம் நிறைய கூடி இருந்தது. இப்போ எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை தொடர்பாக பேட்டி எடுத்திருக்கோம் சார். விஜயகுமார், தேவாரம் IPS, ஹுசைன், அவங்களாம் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வீரப்பன் இறப்புக்கு பிறகு வீரப்பன் இருந்தது வரைக்கும் அந்த பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் எதுவும் செய்ய முடியல. ஆனால் வீரப்பன் இறந்த பிறகு நிறைய நலத்திட்ட உதவிகள் அங்கே செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாதானே? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. வீரப்பன் இருக்கும்போதும் செய்யலை. இப்போ வழக்கமாக எல்லா இடங்களும் என்ன செய்கிறாங்களோ அது வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் கூடுதலாக அந்த பகுதி மக்கள் வந்து நிறைய பாதிச்சிருக்காங்க. அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போயும் இப்போ மற்ற பகுதியில் என்ன செய்கிறாங்களோ அதாவது சிறப்பு திட்டங்களாக அங்கே இல்லை. சிறப்பு திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தலை. வழக்கமான எல்லா இடத்துலையும் நடக்கிற வேலை தான் நடக்குது. இப்போ புதுசாக போயிட்டு வீரப்பந்ததுனால சில திட்டங்கள் செய்ய முடியாமல் போச்சு, இப்போ செய்கிறன்றதெல்லாம் கதை. அது காவல்துறை அதிகாரிகள் சொன்னாலும் அரசு சொன்னாலும் ஒரு தவறான செய்தி. இப்போ ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அந்த மக்கள் பாதிச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை செய்கிறோன்னு ஒரு அறிவிப்பாக சொல்லி செஞ்சாங்களா அது தெரியும். இல்லை செஞ்சால் மக்களுக்கு செஞ்சாவே மக்கள்கிட்ட வெளியே வரப்போகுது. அப்படி கேட்டாவே கொடுக்குறதில்ல. இவங்க எங்கே போய் இவங்களாம் எங்கே செய்ய போகிறாங்க? அப்படியெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் பார்வையில் வீரப்பனை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களோட வீரப்பன் வந்து ஒரு யதார்த்தமான குழந்தை மாதிரிங்க. ரொம்ப எளிமையான மனிதர். வெளியே நம்ம ஊடகங்கள் போலீஸ் சொல்கிற இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது போயிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ குழந்தை மாதிரி. அவர் ஒரு ரொம்ப மென்மையான மனிதர். மனிதநாயகனா அவர்கிட்ட தான் பார்க்க முடியும். தமிழரசன் வந்து இந்த பொன்பரைப்பி வங்கியில் பறிமுதல் பண்ணார்.
போயிட்டு அதில் தான் அடித்து கொல்லப்படுறாரு. காவல்துறை வந்து மாறு வேடத்துலேருந்து அடிக்கிறாங்க, கொன்னுடுறாங்க. அப்போ அந்த சம்பவத்தை சொல்கிறார். அந்த பணம் எடுக்க போனது வந்து அந்த கிருஷ்ணராஜா சாகர் அணையை தகர்க்கிறது தான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்றான். அதனால் அந்த அணையை உடைச்சிட்டா நமக்கு இயல்பாக தண்ணி வருன்றதால அதுக்காக தான் அந்த பணம் தேவை. அதுக்காக ஒரு வங்கியில் பறிமுதல் பண்ணோம் அப்படின்னு போகிறாரு. அப்போ அந்த செய்தி இப்போ சொல்கிறாரு வீரப்பன். ஏங்க ஒரு தமிழரசன் இப்படி பண்ணியிருக்காரு, போய் டேம் உடைச்சிருந்தா எவ்வளோ சனம் செத்துருக்கோம். ஆனால் மக்களில் வந்து நம்ம நேச்சவர் கொலை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், அதெல்லாம் அந்த அவரை தற்காத்துக்கிறதுக்காக அதை இவ்வளவு கொலை பண்ணார், செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் யாரையும் போயிட்டு பணத்துக்காகவோ சொத்தை அபகரிக்கிறதாகவோலாம் கொலை பண்ணல. அவரை பாதுகாத்துக்கணும், காட்டி கொடுக்குறோம் பண்ணியிருக்காரு. இப்போ அவரை அட்டாக் பண்ண போலீஸை பண்ணியிருக்காரு, ஃபாரஸ்ட்டை மக்களுக்கு தொல்லை பண்ணவங்களை பண்ணியிருக்காரு. அப்படி தான் அதில் கூட ஒரு நியாயம் தான் இருக்குது. வீரப்பன் செஞ்சதில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் தற்காப்புக்காக செஞ்சதாக தான் பார்க்க முடியும். அது சட்டவிரோதமானதாக இருந்தாலும் சட்டத்தின்படி குற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் தற்காத்துக்காக சில வேலைகளை செய்ய வேண்டியது அந்த அடிப்படையில் அவர் செஞ்சுருக்கார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த விருந்தோம்பலாம் காட்டில் இருந்தவங்க தான் பார்ப்போம். போன சாப்பாடு அவங்க நடந்துக்கிற விதமே ஒரு மாதிரியாக இருக்கும். பெருநகரங்களில் இருக்கிற படித்த பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ அன்போடு இருப்பாங்க. தேவராஜ் மட்டும்தானே, இல்லை வேற யாருக்கும் மேலேயும் சந்தேகம் இருக்கா வீரப்பன் இவங்க தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது? இல்லை, தேவராஜ் மேலே இப்போ எல்லாரும் சொல்கிற இது வந்து தேவராஜ் மேலே தான் சார்ஜ் கடைசியாக வந்து நிற்குது. ஏன்னா கடைசி வரையும் தொடர்பில் இருந்தவர் அவர் தான். இப்போ அது இல்லாமல் வேறு தொடர்புலாம் இப்போ புதுசாக ஒரு நண்பர் பேசும்போது சொல்கிறாரு, மாதேஷ் சரஸ்வதின்னு 2 பேர் தான் கடைசியாக சாப்பாடு இருந்து கொடுத்தாங்க. அப்போ இவங்ககிட்ட இந்த சிக்கல் இருந்தது. வீரப்ப குழுவில் ஒரு 4-5 பேரோட தொடர்பில் இருந்தால் ஒருத்தர் தொடர்பு இன்னும் மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ரகசிய தொடர்புகள் தான் வச்சுருந்தாங்க. அது இடையில தேவராஜையே இன்னும் உறுதியாக நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. தேவராஜ் மேலே ஒரு அழுத்தமான சந்தேகம் இருக்குது. எல்லாத்துக்குமே அது இருக்குது. இப்போ நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா சார்? அதுக்கு பிறகு வீரப்பன் என்கவுண்டர்லாம் நடந்தது பேசணும். பேசும்போது என்ன நடந்துச்சு என்னன்னு கேட்கும்போது, ஆனால் நம்ம கடைசியாக ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் சந்திச்சதோடு சரி. அதுக்கு பிறகு நம்மளை தொடர்பு எடுத்துக்கல. அவங்க மக்கள் இது குழு நேரடியாக தொடர்பு எடுத்துட்டு அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அதுக்கு பின்னால் இப்போ சமீபத்தில் பேசுறதுக்குள்ள ஒரு முறை சொன்னார், கடைசியாக வந்து நாங்கள் போனோம் வந்தோம் அப்படின்னு. ஆகஸ்ட்டில் அது அக்டோபர் வரையும், அக்டோபரில் ஒரு இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் போனது வந்ததான் சொன்னார். தொடர்பில் இருந்திருக்காரு. அதுதான் இப்போ எனக்கு முதல்ல இறந்தப்போ அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்ம கடைசியாக சந்திச்சது அதோட முடிஞ்சுது அப்படின்னாரு. இப்போ வந்து அக்டோபரில் வாரத்தில் 2ஆம் வாரத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு 10 நாளைக்குள்ளே சந்திச்சிருக்காரு. அதனால ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் இதை வெளிப்படையாக சொல்கிறீங்க சார், பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க வந்து. ஸோ இப்போ அவர் இருக்கார், தேவராஜன் இருக்காரு. அவர் இதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் எதுவும் விளக்கம் சொல்கிறாரா? இல்லை, அதில் இந்த அன்பார் வீரப்பன்ட்டு ஒரு செல்வமணி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார். அதில் முகம் மறைச்சி தேவராஜ் பேசியிருப்பார். என்கிட்ட கூட அதில் பேசினாங்க. நாங்கள் ஆஃப் ரெக்கார்டாக சொன்னோம். அப்போ நாங்கள் உப்பா வழக்கில் அப்போ உள்ளே போயிட்டு வந்திருந்தோம். அதனால் சரி மேலும் ஒரு சிக்கல் வேண்டாம் அப்படின்றதுனால நம்மளோட இல்லை, இப்போ நம்ம சார்ந்து வந்த தோழர்களுக்கும் பிரச்சனை எதுவும் நாளைக்கு வரக்கூடாது, சட்ட சிக்கல் வரக்கூடாதுன்றதுனால அவங்ககிட்ட ஆஃப் ரெக்கார்டாக பேசினேன். அதை அவங்க இது பண்ணாங்க, அதை பதிவில் வைக்கல. தேவராஜ் அதில் பேசியிருக்காரு அந்த டாக்குமெண்ட்ரியில். அதேமாதிரி கூசை முனுசாமி வீரப்பன்ற ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு நக்கீரன் குழுமத்தில். அதில் கூட இந்த செய்தியெல்லாம் மாவோயிஸ்டுகள் சந்தித்தது தேவராஜோட இது அதை எதுவுமே வராது. அவர் முழுமை பெறாத ஆவணங்கள் சிவசுப்ரமணியம் அதை எழுதினார். அதனால தான் அவர் மேலே கொஞ்சம் தாக்குதல். இப்போ மாவோயிஸ்டுகள் சந்தித்தாங்க இந்த செய்தியெல்லாம் சொல்கிறது அவர் மேலே ஒரு தாக்குதல். இப்போ அவர் சொல்கிற விதத்தில் அவர் சொல்கிற அவர் வந்த முடிவில் வேணால் விமர்சனம் இருக்கலாம். ஆனால் இந்த செய்திகள்லாம் அவர் முழுமையாக டாக்குமெண்ட் பண்ணது சிவசுப்ரமணியம். ஒரு வீரப்பனுடைய வரலாறுல பல சம்பவங்கள் விடுபட்டிருக்காது. இவ்வளோ படங்களாக எடுத்திருக்காங்க. கடைசி நேரங்களில் அதாவது இந்திய அரசோட உள்நாட்டு அச்சுறுத்தல் வந்து இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட்டு தான். அந்த கட்சிக்கும் வீரப்பனுக்குமான ஒரு தொடர்பு நடக்குது. அது ஒரு வரலாற்று சம்பவம். அதை வந்து இதுவரை யாருமே ஆவணப்படுத்தலை. அது இவர் சிவசுப்ரமணியம் ஆவணப்படுத்தியிருக்காரு. அதில் அவர் சொல்கிற விதம், அவர் சொன்ன விஷயங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அதை ஆவணப்படுத்தினது அவர் தான் வெளியே சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் அந்த செய்திகள்லாம் வெளியே வருது. ஐயந்துரை ஒரு இன்னசென்ட்டு. அவர் வந்து ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறவர், படிக்காதவர். இவர் தேவராஜ் மேலே கொஞ்சம் திட்டுவார். என்கிட்ட என்ன இவன் இப்படி பண்ணுறான் அது இதுன்ட்டு திட்டிருக்கார் 2-3 முறை. எதையாவது ஆர்வலரில் பண்ணுற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். திடீர்னு அதை பண்ணுறது இதை பண்ணுறது எதை பண்ணும்போது அவருக்கு சந்தேகம் இருந்தது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதாவது ரொம்ப நெருக்கமானவர். காட்டில் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்றது அவருக்கு தான் தெரியும்.
வெளியே அவங்க இன்றைக்கி எந்த பகுதியில் இருக்காங்க, யார் வருவாங்க, இன்னும் அவங்க எங்கே வர சொல்லியிருக்காங்கன்ற செய்தி வர ஐயந்துரைக்கு தான் தெரியும். தேவராஜ் வெளியிலேருந்து போகிற ஆள் தான். ஐயந்துரை சொன்னால் தான் தேவராஜுக்கு தெரியும். இப்போ இந்த டீம் அவங்களுக்கு நம்பிக்கையான டீமுங்க, சொந்தக்காரங்க, அவங்க இன்னும் யார் தொடர்பில் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு முழுமையாக தெரியாது. அப்போ தேவராஜ் வழி அவங்கள இயக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி காவல்துறையோட தேவராஜுக்கு தொடர்பு ஏற்பட்டு நினைக்கிறீங்க சார்? யார் மூலமாக தேவராஜ காவல்துறை தொடர்பு கொண்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க சார், ஏற்கனவே அங்கே இருக்கார். அவங்க சொந்தக்காரங்க யாருன்னு இவர் இயல்பாக கூட அங்கே வேலை செய்ய போயிருக்கலாம். இப்போ வீரப்பனுடைய சொந்தக்காரர் ஜாதிக ஊருக்காரர், பக்கத்தூர் ஜாதிகாரன்னு தெரியுது. அப்போ இவரோட தொடர்புக்கு வருவாங்கன்ற அந்த இதில் தான் இப்போ அந்த வழியாக தான் தொடர்பு எடுக்கிறாங்க. ஆனால் முதல்ல இவர் தேவராஜ் வீரப்பன் தான் வர சொல்லி பார்க்குறாரு. அப்போ போலீஸும் இவர் பார்த்தது தெரிஞ்சிருதுன்னு சொல்கிறார். அப்போ போலீஸுக்கும் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டோம், போலீஸும் என்ன கையாண்டல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொன்னார். என்னென்னா ஒரு தொடர்புகள் நீண்ட காலமெல்லாம் இல்லை. தேவராஜுக்கு அவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே தான் தொடர்பு போகிறார். அவர் அந்த கொம்பு தூக்கின்ற மலை கிராமத்தில் வேலை செய்கிற கர்நாடகா மாநிலத்தில். அப்போ திட்டமிட்டு இவங்களே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்க ஒரு நெருக்கடியில் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அவருக்கு ஏன்னா ரொம்ப எளிமையாக சொந்தக்காரன்னா நம்புவார். புது ஆளுக்கடை நம்புறத விட இவங்களை நம்புவார்ன்றதுனால இவர் அங்கே போனால் இவர் தொடர்புக்கு வருவார்னு தெரிஞ்சு தான் கொண்டு போய் அங்கே வேலை எடுத்து கொடுத்ததே அவங்க தான் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே விட்டு போய் கர்நாடகாவில் ஒரு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த திட்டமிட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு வருஷம் எங்களுக்கு முன்னே ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னே தான் தொடர்பில் போகிறார். ஆனால் அது சொந்தக்காரன்றதுனால அவர் கொஞ்சம் கூடுதலாக நம்பிட்டாங்க. அது பேசுகிறது அந்த மாதிரி பேசுவார் யதார்த்தமாக. அவங்க இப்போ ரொம்ப இது பண்ணுவா அப்படி. அதில் அவங்க ஏமாந்துட்டாங்க. அக்டோபர் 18 கொல்லப்பட்ட உடனே இவங்க இப்போ காவல்துறையை அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி மோதலில் சுட்டு கொண்டோம், பாப்பாரப்பட்டி அந்த இடத்துல சுட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இரவு நான் கவனிக்கலை, செய்தி தெரியல, படுத்துட்டோம். விடிகள் 4 மணிக்கு போல் ஒரு கலிபெருமல் ஃபோன் பண்ணார், தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்கன்ட்டு நியூஸில் பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்தா செய்தி ஓடிட்டுருக்கு. நான் புறப்பட்டு வந்துட்டார். ஒரு 9 மணிக்கெல்லாம் பெண்ணாடத்துலேருந்து தருமபுரி வந்துட்டார். தருமபுரி அரசு மருத்துவமனையில் உடல் வச்சுருக்காங்க, 4 பேர் உடலும். இவர் புலவர் கலிபெருமல் வந்துட்டார். நாங்கள் 2 பேருமே போயிட்டு வரிசையில் தான் போகிறோம். போயிட்டு நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் சேராதனே, முன்னாலே போயிட்டதுனால போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வரோம். அப்போ அங்கே இருக்கிற கியூ பிரான்ச்சு என்ன தெரியும், தருமபுரியில் இருக்க கியூ பிரான்ச் ஆளுங்களுக்கு என்ன தெரியும், அவர் புலவர் கலிபெருமல் யாருன்னு தெரியாது. அப்போ கேட்குறாங்க இவர் யாருன்ட்டு, அப்பான்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அப்போ வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் கூட்டின்னு போன அந்த தீர்த்தகரின்ற பேரில் அறிமுகப்படுத்தணும்ல வீரப்பன்கிட்ட, அந்த சுந்தரமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏங்க என்ன நடந்தது, என்ன தகவல் தெரியுமா அப்படின்னார். உங்களுக்கு எதனா தெரியுமா, நாங்கள் அந்த 4ஆம் தேதி கடைசியாக எங்களை கூப்பிட்டுருந்தாரு, அதுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கலை. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் போகும்போது என்ன நடந்ததுன்னு தெரியல, நீங்கள் அதுக்கு பிறகு போனீங்களா, சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சந்திப்புகள் நடந்தது, நாங்கள் போயிருந்தோம். அப்போ 2-3 அப்போ டீமை 4 பேர் 3 பேர்லாம் போயிருப்பாங்க போல. கடைசியாக ஒரு முறை வர சொல்லி எங்களை பார்த்து 2-3 முறை பார்த்தோம். கடைசியாக ஒரு முறை வர சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல யாரும் இல்லை. ஒரு கடிதம் மட்டும் வீரப்பன் குழு வச்சுருந்தாங்க. ஒரு 2 மாதம் ஆக நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், வந்துட்டு நான் உங்களை தொடர்பு எடுக்கிறேன்னு சொல்லி கடிதம் வச்சுருந்தாங்கன்ற செய்தியை இப்போ சுந்தரமூர்த்தி எனக்கு தொலைபேசியில் சொன்னார். அதே செய்தியை நான் சிவசுப்ரமணியன் சொல்கிறோம். அதே செய்தி இவரும் உறுதிப்படுத்துகிறார். விவேக்கும் அவருடைய புத்தகத்தில் அதை உறுதிப்படுத்துகிறாரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கார், சிவசுப்ரமணியத்தையும் பேசியிருக்கார். எல்லாமே ஒரே இதில் தான் வருது. கடைசியில் எல்லாரோட தொடர்பையும் துண்டிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். காவல்துறை அதிரடிப்படை முழுக்க அந்த உளவாளிகளை மட்டும் அவங்க கையில் வச்சுட்டு மீதி வெளியாட்கள் தொடர்பாக துண்டிச்சிருக்காங்க. அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டாந்து நிறுத்திட்டு அப்புறம் தான் ஏதோ செஞ்சுருக்காங்க. மயக்கமடைய உயிரோடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கையில் துப்பாக்கி இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க சொல்கிற நாடகமும் கதை, மயக்கடை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. கடைசியாக சொல்லும்போது சொன்னீங்க சார், அவரை கொலை பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வேறு என்னென்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா சார்? அதை பற்றி வீரப்பட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? அதான் சொல்லியிருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது நிறைய செய்தியில் சொல்ல, அப்போ அதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. அந்த போலீஸெல்லாம் அரக்க பசங்கன்னு தான் சொல்லுவார், போலீஸ்ன்னு சொல்ல மாட்டார், அரக்க பசங்க அப்படின்னுவார். அப்போ அவர் சந்தனம் தொழில் செய்யக்கூடாது. அப்போ
சொந்தமான தொழிலாக கிடையாது, வேற காட்டில் இருக்காங்க, பண தேவை இருக்குது, அதுக்கு ஏதாவது செய்யணும் போது இந்த காஞ்சி போன மரங்கள் தான் அவங்க போய் பச்சை மரத்தெல்லாம் வெட்டி அதை இது பக்குவப்படுத்தெல்லாம் எடுக்கிறதில்ல, காட்டில் காஞ்சி போயிருக்கும் அந்த மரத்தை ஆட்கள் வந்து பெருக்கி கொடுத்தானா அவனுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு இவங்க இன்னொரு வியாபாரிகிட்ட விற்றுருவாங்க, அதை வச்சுட்டு அவங்க செலவுக்கு அது இது பண்ணிக்குவாங்க. அவ்வளோதானே தவிர இவங்க போய் மரங்கள்லாம் லோடாக இவங்களே வெட்டினாங்க, அதெல்லாம் லோடோட சேகரித்து வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அரசாங்கம் கூட வனத்துறையினர் கூட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6-7 லோடு லாரிக்கான கட்டைகளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் தருமபுரி பெண்ணாகரம் அந்த அவங்க ஊர் பகுதியில் தான் ஒருத்தர் சாப்பாட்டில் கண்ணாடி தூளை அரைச்சி, காவல்துறை ஏற்பாடு தான், கண்ணாடி தூள் அரைச்சி கறி குழம்புல கலந்து கொடுத்துட்றாங்க. அப்போ அடுத்த நாள்லாம் அவருக்கு வயிறு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ தருமபுரியில் அவருக்கு வைத்தியம் பார்த்த அவருக்கு ஆஸ்தான மருத்துவர் ஒருத்தர் இருந்தார், வையாபுரியன்ட்டு, அவர்கிட்ட தான் வந்துட்டு வைத்தியமெல்லாம் பண்ணி வைத்தியெல்லாம் சரி பண்ணியிருக்காரு. அது மாதிரி பல முயற்சிகள் அவர். அதே மாதிரி மேட்டுப்பாளையம் இதில் ஊட்டியில் வச்சுட்டு அவர் பிடிக்கிறது, அவங்க முத்துலட்சுமி அங்கே தங்க வச்சு அங்கே வர வச்சு அவர் அங்கே போட்டு தள்ளத்துக்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க. அது இவங்க போகும்போதே தூரத்துலேருந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு, போலீஸ் ஏற்பாடு, இவங்க போலீஸ் இருக்காங்கன்ற தெரிஞ்சதுனால திரும்பிடுறாரு. அந்த மாதிரி பல இடங்களில் பல நேரங்களில் அதே அவங்க தேடுதல் வேட்டையில் இருக்கிற போலீஸ்காரங்க கூட பக்கமாக போனாலும் அவங்க பார்க்கலாம், இவங்க எதுவும் எந்த இதுவும் பண்ணிக்க மாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. அவங்க கடந்து போயிட்டாலும் இவங்க இடத்த மாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாமல் மோதலையும் அவர் செய்ய மாட்டார். பல செய்திகள் சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு அவர் கொள்றதுக்கு. ஆரம்பத்தில் எப்போ அந்த பங்காளி கூட இருந்தவங்க பிரச்சனையாகி முதல் 2 ஒரு கொலையிலேயே அப்பயும் இவர் போட்டு தள்ளதுக்கு பல வேலை முயற்சி பண்ணி பங்காளி அந்த இவங்க இருந்த எதிரிகை, உள்ளூர் எதிரிகை, அதுக்கு பிறகு வனத்துறை, காவல்துறை, பல முயற்சிகளை இவர் தப்பிச்சிருக்காரு. ரொம்ப கூர்மையாக இருப்பார், அதில் எச்சரிக்கை உணர்ச்சியோடு இருப்பார். எச்சரிக்கை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. அதான் இப்போ எல்லாத்தையுமே எல்லாம் முழுசாக நம்ப மாட்டார். ஏன்னா கடைசி காலங்களில் ஒரு துணைவியார் வழியாக அவங்க எதுவும் காட்டி கொடுப்பாங்க, முத்துலட்சுமி மேலே அவருக்கு பெருசு சந்தேகம்லாம் இல்லை. அவங்கள அந்த மாதிரி இருக்கலாம் பயன்படுத்திடுவாங்க, அவங்கள பின்தொடர்ந்தாலும் அவங்கள பயன்படுத்தி அதுக்கான முயற்சி நிறைய நடத்தியிருக்காங்க, காவல்துறை அதுக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பிடிச்சி கொடுக்கலாம் அவங்க செஞ்சாங்கன்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அப்படியும் ஒரு பிரச்சாரம் போகுது, முத்துலட்சுமி தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாத்து மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ இவர் காட்டி கொடுத்தாரு, அவர் காட்டி கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரங்கள். ஆனால் காவல்துறை நேர்மையாக அறிவிச்சிட்டு ரொம்ப எளிமையாக தான் பண்ணியிருக்காங்க. எல்லா தொடர்புகளையும் துண்டிச்சுட்டு அந்த அம்மா தொடர்பு கூட கடைசி காலங்களில் அவருக்கு நேரடியாக தொடர்பெல்லாம் இல்லை, அவங்ககிட்ட இருந்து கூட தனிஞ்சு தான் இருந்தார். அவங்க தொடர்பு கூட, ஏன்னா காவல்துறை அவங்கள கண்காணிக்கிறாங்கன்றது தெரியும் அவருக்கு, அதனால் அவர் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருப்பார். பல முயற்சிகள் நடந்தது, அவர் எப்படியாவது கொல்லணுன்றதில் அவர் தனிப்பட்ட எதிரிகளும் அரசும் ரெண்டுமே எல்லா வேலையும் செஞ்சாங்க. அதுலேருந்து தப்பிச்சு தான் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தார், 2004 வரையும். இப்போ நீங்கள் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர், இந்த அடிப்படையில் வந்து கேட்குறேன் சார், அவரோட அரசியல் முகங்கிறது என்ன சார்? என்ன விஷயங்களை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்? இப்போ பெரியாரை பற்றி கூட பேசுவார். இந்த சாமி இல்லைன்னு வர தாடியெல்லாம் வச்சுருப்பாரு அப்படின்னுவார். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆழமாக இல்லைனாலும் உலக அரசியல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தார். ஒரு அரசியல் மாறுதலுக்கான போராட்டத்தில் நிற்கின்றதா, அதுதான் அந்த சந்திப்புகளுக்கெல்லாம் அவர் முன் வந்தது, அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சார். சார் நிறைய பணம் வந்தது அங்கங்கே புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொன்னீங்க வந்து சார், வந்து இந்த பணங்கள் எதையும் அவரோட உறவினர்களுக்கு இல்லை ரொம்ப நெருங்கினவங்களுக்கு யாருக்கும் கொடுத்துருக்காரா, இது உதவி பண்ணியிருக்காரா, அது தெரியுமா? இல்லை, ராஜகுமார் கடத்தலப்போ ஒரு பெருந்தொகை அவருக்கு அரசாங்கத்திலேருந்தே அரசு வழியாகவே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அந்த பணத்துக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் வச்சுட்டு நிறைய அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்கல்ல, காவல்துறை வந்து அட்ராசிட்டி பண்ணது, அதில் வீரப்பன் தேடுதல் விட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் உறவினர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அது பூரா காவல்துறை வந்து பறிமுதல் பண்ணிட்டான். அவர் அவங்கள பயன்படுத்த விடலை, எங்கே யார் யார்கிட்ட பணம் வந்துச்சுன்றதை பார்த்துட்டு எல்லாத்தையுமே காவல்துறை பறிமுதல் பண்ணிட்டான். அவங்ககிட்ட இல்லைப்பா, கொடுத்தாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உறவினர்களுக்கும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்காரு, அதை அவங்க பயன்படுத்த முடியல. ஏதோ ஒரு வெள்ளத்தை கண்டுபிடிச்சி எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இது தனிப்பட்ட முறையில் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? 2012 வரையும் பெரியார் திராவிடத்தில் ஒரு தலைவர் கொளத்தூர் மணி தலைமையில் நான் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளராக இயங்கியிருக்கிறேன். அப்பயும் நம்ம மனித உரிமை தளத்தில் எல்லா மனித உரிமை அமைப்புகள், ஜனநாயக அமைப்போடு சேர்ந்து தொடர்ச்சியாக இயக்கங்கள் எடுப்போம். ஈழப்பிரச்சனை இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்திருக்கோம். 2018 அட்டப்பாடியில் மாவோயிஸ்ட் தோழர் ஒருத்தர் மணிவாசகன்ட்டு கொல்லப்படுறார். அட்டப்பாடியில் காவல் போலீஸோட மோதல் நடந்து அதில் கொல்லப்படுறாரு. அவர் உடல் வந்து ஊர் வந்து இங்கே சேலம் மாவட்டம் மோரூர், ராமமூர்த்தி நகர்ன்னு சொல்லுவாங்க. அது இப்போ தருமபுரியோட எல்லைப்பகுதியில் இருக்கிற கிராமம். அங்கே வந்து அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குது.
அப்போ காவல்துறை அதில் நிறைய நோட்டீஸ், பொதுமக்கள் பேரில் நோட்டீஸ் போடுறது, ஊர்க்காரங்களை மிரட்டத்துக்கு அடக்கம் பண்ணக்கூடாது, ஏன்னா அங்கே ஏதாவது நினைவிடம் கட்டுவாங்க அதுன்னு சொல்லிட்டு அதை கண்டித்து நாங்கள்லாம் போயிட்டு அங்கே அந்த ஊர் கவுண்டர் மற்ற முக்கியமான ஊரில் இருக்கிறவங்களாம் பேசணும். அந்த செய்தியெல்லாம் எடுத்து போட்டு என்னோடய முகநூல் பக்கத்தெல்லாம் எழுதணும். தொடர்ச்சியாக ஒரு அடக்கம் பண்ண அன்னைக்கு நாங்கள் கூட இருக்கோம். அந்த இரங்கல் கூட்டத்திலாம் கலந்துக்கிட்டோம். அப்போ அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்துக்கின்னு அரசுக்கு யாரெல்லாம் ஆபத்தானவர்னு கருதுகிறாங்களோ அந்த மாதிரி இருக்க ஒரு 15 பேர் மேலே, இந்த விவேக்கு உட்பட ஒரு 15 பேர் யுஏபிஏ சட்டத்தில் கைது பண்ணுறாங்க. அந்த இதில் என்னையும் கைது அந்த பிரிவில் என்னையும் கைது பண்ணாங்க. அப்போ சிறையில் இருக்கிறோம், சேலம் சிறையில். அப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து சிறை மாறுதல் பண்ணி மாதையன், வீரப்பனுடைய அண்ணன் மாதையன் அங்கே வந்திருக்கார். சேலம் சிறையில் இருந்தார். அப்போ அவரோட நான் வீரப்பனை சந்தித்தவன்ற தெரிஞ்ச பிறகு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். அது நாங்கள் போனது அந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்த நேரம், 2021 சட்டமன்ற தேர்தல். அப்போ வாக்களிக்கிற வாக்குப்பதிவு அணிகள் நாங்கள் உள்ளே தான் இருக்கோம். நாமினேஷன் ஒட்டி கைது பண்ணி மார்ச்சிலே. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த செய்திகள் வரும்போது எங்களுக்கு 4-5 பத்திரிகை கொடுப்பாங்க. ஏன்னா அரசியல் கைதிகளாக இருக்கிறதுனால பத்திரிகை அது இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 பத்திரிகை, தமிழ் பத்திரிகை, இங்கிலீஷ் பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை எல்லாமே கொடுப்பாங்க. படிப்போம். அப்போ அவர் படிக்க தெரியாது, அவர் மாதையும் படிக்க மாட்டார். வந்து தினசரி என்னை கேட்பார், என்னங்க இன்னைக்கு செய்தி, தேர்தலில் திமுக ஜெயிச்சிடுமா, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். அப்போ ரிசல்ட் வரும்போதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஜெயிச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படியும் ஸ்டாலின் முதலமைச்சரானா நம்மளை முன் விடுதலை பண்ணிடுவாங்க, இறுதி காலத்தை போய் குடும்பத்தோடு இருந்து கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எங்களுக்கு அவர் தம்பியோட பழகணுன்றதுனால சிறையில் வந்து இந்த வாழ்நாள் தண்டனை பற்றவங்க லைஃபர்னு சொல்லும், அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு சலுகைலாம் கூட நீண்ட காலமாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு உணவு எல்லாம் கொஞ்சம் சரியான அளவுக்கு கீரை அது இதுன்னு கொஞ்சம் அவங்களுக்கு வேணுன்றதை செஞ்சுக்கிற அளவுக்கு அனுமதிப்பாங்க. அவர் இப்போ கொஞ்சம் தரமானதாக தயார் பண்ணி கொண்டு வந்து உணவெல்லாம் எங்களுக்கு கூட்டு போய் வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவார். கூப்பிட்டு போய் சாப்பிட்டு போய் வைப்பார். ரொம்ப இதாக பேசிட்டு இருப்பார், எப்படி முன்விடுதலை ஆகிடும். அவர் திமுக மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். இந்த அரசு, புது அரசு வந்தால் நம்மளை முன்விடுதலை பண்ணுவாங்க, இறுதி காலத்தை போய் குடும்பத்தோடு கழிக்கணும்னு இருந்தார். ஆனால் முடியல, பாவம், சிறையிலேயே இறக்க வேண்டியதாக போச்சு. இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் மனித உரிமை தளத்தில் தொடர்ச்சியாக பணி செஞ்சிட்ருக்கிறோம். அதனால் காவல்துறை அடக்குமுறைன்றது எங்கள் மேலே கொஞ்சம் உளவு கண்காணிப்புகள், எங்களை பற்றி அவதூறு கிளப்புறது. இப்போ நாங்கள் எங்கன்னா போனால் அவங்கள சிக்கலானாலப்பா, அவங்களோட சேர்ந்து நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், மக்களை ஒரு மாதிரி அச்சுறுத்துக்கு உள்ளாக்குறது, நம்மளை கொஞ்சம் தனிமைப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக காவல்துறை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சார், இவ்வளோ விஷயத்துக்கு பிறகு என்ன நம்பிக்கையில் நீங்கள் செயல்படுறீங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை, எல்லாமே நடக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு மாற்றம் வரும். இந்த ரசிய கதை ஒன்று சொல்லுவாங்க, மலை தோண்டி மூடக்கிழவன் கதைன்ட்டு. ஒவ்வொருத்தரும் நோண்டி இருக்கோம், ஒரு நாளைக்கு அது மாறும். எல்லாமே மாறக்கூடியதானே, மாற்றம் என்பதை தவிர எல்லாமே மாறக்கூடியது, உறுதியாக மாறும். அந்த நம்பிக்கையோடு தான் செயல்படுறோம். அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய இப்போ வீரப்பனோட தொடர்பில் எடுத்ததில் கூட, ஸோ இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு புரட்சி மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் சாத்தியம்னு நம்புகிறாங்களா? இல்லை, ஆயுத குழுக்கள்லாம் இப்போ பெருசாக யாரும் ஆயுத போராட்டத்தை வைக்கிறவங்க இவங்க மாவோயிஸ்ட் கட்சி மட்டும்தான். மீதி எல்லாமே தேர்தல் பாதை அதில் ஒரு மக்கள் திரள் பாதை அப்படி தான் செஞ்சுக்கிறாங்க, அப்படி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களே இவங்க இப்போ ஆயுத குழுக்கள் மேலே விமர்சனம் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஆயுத குழுக்கள்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஜனநாயக பாதையில் இருக்கிறவங்களா தான் பார்க்கணும். அவங்கள அரசியல் செயல்பாடுகள் வந்து ஜனநாயக பாதையில் செய்கிறாங்க. தேர்தலில் பல குழுக்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆயுத போராட்டத்தை நம்பி மட்டுமே இருக்கிறவங்களாம் யாரும் இல்லை. இவங்க மாவோயிஸ்டுகள் மட்டும்தான் அதில் தெளிவாக இருக்காங்க. அந்த அமைப்பு தான் பலமாகவும் இருக்காங்க. இன்னைக்கு அரசுக்கு, ஒரு இந்திய அரசுக்கு உள்நாட்டு அச்சுறுத்தல்ன்றது அவங்க தான். மற்றவங்கெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. பேர் வச்சுட்டு இயங்கிட்டு இருக்காங்க, பெருசாக யாரும் செயல்பாடு உள்ளவர்கள் இல்லை. அவங்க நம்புறாங்களா சார், அந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவங்க? ஆயிரக்கணக்கான பேர் தியாகி ஆகிட்டு இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கை தான். அதனால தான் உறுதியாக இருந்து போராடுறாங்க. போலீஸ் அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க, துப்பாக்கி சூழல சாகுறாங்க, அது தியாகி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு. அந்த வழியில் நம்பிக்கை இருக்கு, அவங்க போராடுறாங்க. நன்றி சார்.